என் 1 வயது மகன் அழுதபோது என் அம்மா என் மனைவியை அறைந்தார். நான் கத்தினேன், நீங்கள் இருவரும் என் தூக்கத்திற்காக நானியின் வீட்டிற்கு போங்கள். உடனே அவர்களுக்கு பணம் கொடுத்து, அம்மா நாளை முதல் வெளியே வாடகை வீட்டில் போய் இருங்கள். இங்கே என் குடும்பத்தை மேலும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்றேன். அன்று இரவு என் மகனின் அழுகுரல் அமைதியான வீட்டில் எதிரொலித்தது. அப்போதுதான் என் வீட்டில் எல்லாம் சிதறிப்போனது. இரவு 1 மணி ஆகிவிட்டது. ஜன்னலுக்கு வெளியே கருமையான இருள். காற்று ஜன்னலின் விரிசல்கள் வழியாக சலசலப்பான சத்தத்துடன் வீசியது. என்னுடையும் என் மனைவியின் சிறிய அறையில் எண்ணெயின் வாசம், சூடான பாலின் மணம், ஒரு குழந்தையின் தொடர்ச்சியான அழுகுரல் நிறைந்திருந்தன. என் மகன் ஆரவ் இன்னும் 1 வயது ஆனதுதான். மாலை முதலே லேசான காய்ச்சலில் இருந்தான். அவன் சோர்வாகவும் அமைதியின்றி இருந்தான். படுக்கையில் படுக்க வைத்தவுடனே திடுக்கிட்டு உரக்க அழத் தொடங்கினான். என் மனைவி பிரியா இரவின் தொடக்கத்திலிருந்தே அவனை மடியில் வைத்திருந்தாள். அவளுடைய கைகள் மோசமாக சோர்ந்து போயிருந்தன. இருந்தாலும் உட்காரும் தைரியம் அவளுக்கு இல்லை. அவனை மடியில் வைத்துக்கொண்டு அறையில் இங்கும் அங்கும் நடந்து கொண்டே மெதுவாக ஆற்றினாள். அமைதியா இரு, என் குழந்தையே, அமைதியா இரு. அம்மா உன்னை மிகவும் நேசிக்கிறாள். சோர்வால் பிரியாவின் குரல் உடைந்திருந்தது. அவளுடைய முடி கன்னங்களில் சிதறிக் கிடந்தது. அவளுடைய நைட்டி வியர்வையில் நனைந்திருந்தது. முந்தைய முழு நாளும் ஒரு கணம் கூட கண்ணை மூடாததால் அவளுடைய முகம் வெளிறிப் போயிருந்தது. நானும் மிகவும் சோர்வாக இருந்தேன். பகல் முழுவதும் கட்டுமான தளத்தில் ஓடியாடியிருந்தேன். என் உடல் உயிரே இல்லாதது போல் தோன்றியது. ஆனால் குழந்தையின் உடல் கண்ணாக இருந்தது. அழுகுரலை கேட்டு நள்ளிரவில் மடியில் குழந்தையுடன் தள்ளாடுவதை பார்த்து நான் அமைதியாக படுத்திருக்க முடியவில்லை. நான் எழுந்து மேசையில் வைத்திருந்த பால் குப்பியை எடுத்து அருவருப்பாக வெந்நீர் கலந்து என் மணிக்கட்டில் வெப்பநிலை பார்த்து பிரியாவிடம் கொடுத்தேன். இங்கே நான் குழந்தையை பிடிக்கிறேன், நீ கொஞ்சம் உட்கார். பிரியா தலையை அசைத்தாள். அவளுடைய குரல் மிகவும் பலவீனமாக இருந்ததால் எனக்கு அவள் மீது இரக்கம் வந்தது. ஒன்றும் பரவாயில்லை ஜி, ஒருவேளை அவன் அசௌகரியமாக உணர்கிறானோ. நான் மனைவியின் கையிலிருந்து குழந்தையை வாங்கினேன். என் கைகளில் வந்தவுடனே அவன் இன்னும் உரக்க அழத் தொடங்கினான். அவனுடைய முகம் சிவந்திருந்தது. நெற்றியில் வியர்வை துளிகள். நான் அவனை ஆற்றிக்கொண்டே டயப்பரை மாற்றி சூடான துண்டால் உடலை துடைத்தேன். பிரியா குனிந்து அழுக்கு துணிகளை சேகரித்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் தூக்கத்தால் பாரமாக இருந்தன. இருந்தாலும் அவள் உறுதியாக நின்றாள். என் மனைவியை இந்த நிலையில் பார்த்து எனக்கு அன்பு மற்றும் இரக்கமே வந்தது. பெற்றோராகிய பிறகு யாருக்கு தன் குழந்தைக்காக இரவு தூக்கம் கெடுக்க வேண்டியதில்லை. நான் அவ்வளவுதான் நினைத்திருந்தேன். அன்றிரவு சிறிது அனுதாபமும் புரிதலும் மட்டும் தேவைப்பட்டது என்பதை நான் அறியவில்லை. அது என் சொந்த வீட்டிலேயே என் உறவினர்களின் உண்மையான முகத்தை காட்டும் இரவாக மாறிவிடும் என்பதை. பிரியா படுக்கை அருகே துண்டை எடுக்க குனிந்தபோது அடுத்த அறையின் கதவு உரக்கத் திறந்தது. என் அம்மா. அம்மா சரளா தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். முடி சிதறி, முகத்தில் கோபம். நள்ளிரவில் அவளுடைய குரல் உயர்ந்தது. இரவில் யாருக்கும் அமைதியாக தூங்கவிட முடியாதா? அவளுடைய கூர்மையான குரல் அமைதியான சூழலில் எதிரொலித்ததால் ஆரவ் துள்ளி எழுந்து இன்னும் உரக்க அழத் தொடங்கினான். பிரியா பயந்து திரும்பினாள். என் கையிலிருந்து குழந்தையை வாங்கியபடி மெதுவாக சொன்னாள், மன்னிக்கவும் அம்மா, அவனுக்கு காய்ச்சல் இருக்கிறது, அதனால். ஆனால் அவள் பேச்சை முடிக்கும் முன்பே என் அம்மா நேராக அவள் பக்கம் நகர்ந்தாள். நான் அவளுடைய கை காற்றில் உயர்வதை பார்த்தேன். ஒரு சட்டார் என்ற உலர்ந்த சத்தம் அறையில் எதிரொலித்தது. அந்த அறை நேராக பிரியாவின் முகத்தில் விழுந்தது. அவ்வளவு வலுவாக அவளுடைய தலை ஒரு பக்கம் சாய்ந்தது. நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். சில வினாடிகளுக்கு எல்லாம் உறைந்து போனது போல் ஆரவின் அழுகுரல் அழுதபடியே அமர்ந்துவிட்டது. பிரியா குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு அறையின் நடுவில் நின்றாள். ஒரு கையை தன் கன்னத்தில் வைத்து கண்கள் பயத்தால் விரிந்திருந்தன. என் மனைவியின் இடது கன்னத்தில் விரைவாக சிவப்பு நிறம் தோன்றியதை நான் பார்த்தேன். என் அம்மா அந்த அறைக்கு பிறகும் அமைதியாக இல்லை. மாறாக என் மனைவியை நோக்கி விரலை உயர்த்தி உரக்க கத்தினாள். நீங்கள் இருவரும் உங்கள் அம்மாவின் வீட்டிற்கு போங்கள். இங்கே வந்து முழு வீட்டையும் தொந்தரவு செய்துவிட்டீர்கள். வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டீர்கள். நான் அங்கேயே நின்றேன். என் உடல் தரையில் ஆணிகளால் ஆணி அடிக்கப்பட்டது போல் இறுகியது. வெறும் தூக்கம் கெட்டதற்காக தன் சிறு மகனை மடியில் வைத்திருக்கும் மருமகளை இப்படி நள்ளிரவில் அறைய முடியுமா? பிரியா தன் உதடுகளை கடித்தாள். அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன. கண்ணீர் வரத் தயாராக இருந்தது.
ஆனால் அவள் ஒரு வார்த்தையும் திருப்பிச் சொல்லவில்லை. குழந்தையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். சற்று தளர்ந்தாலும் அம்மா மகனும் விழுந்து விடுவார்கள் என்ற பயம் போல். என் அம்மா இன்னும் நிற்கவில்லை. அவள் அரைகுறையாக முன்னேறி ஏசுக்கொண்டே இருந்தாள். தினமும் அழுதல், ஒரு குழந்தையையும் சரியாக பார்த்து கொள்ள முடியவில்லை. இவள் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஒரு நாளும் அமைதி கிடைக்கவில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் என் மார்பில் எரியும் நெருப்பில் நெய்யாக இருந்தது. என் காதுகள் அடைத்துவிட்டன போல். தொண்டை அடைத்து கொண்டது. இதற்கு முன்பும் பலமுறை நான் என்னை தேற்றிக் கொண்டேன். அம்மா சற்று கடுமையானவர். அவளுடைய கோபம் விரைவில் அடங்கும். ஆனால் அந்த அறை என் எல்லா மாயைகளையும் உடைத்தது. நான் வாதிடவில்லை. அந்த நேரத்தில் குரலையும் உயர்த்தவில்லை. வெறும் என் மனைவியை பார்த்தேன். அவளுடைய சிவப்பு கன்னத்தையும் அவமானப்பட்ட கண்களையும் பார்த்து அமைதியாக அலமாரியின் மூலைக்கு திரும்பினேன். டிராயரை திறந்தேன். முந்தைய நாள் வாங்கிய சம்பளத்திலிருந்து நோட்டுக்கட்டு ஒன்றை எடுத்தேன். சரியாக பணத்தை எண்ணி வெளியே வந்தேன். என் அம்மா இன்னும் கோபத்தில் இருந்தாள். நான் அந்த பணத்தை அவளுடைய கையில் கொடுத்தபோது அவள் நின்றாள். கண்களை விரித்து என்னை பார்த்தாள். நான் என் குரலை கேட்டேன். அவ்வளவு அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. நான் கூட அதை அடையாளம் காண முடியவில்லை. நாளை முதல் அம்மா, நீங்கள் வெளியே வாடகைக்கு வீடு எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே என் குடும்பத்தை மேலும் தொந்தரவு செய்யாதீர்கள். முழு வீடும் உறைந்து போனது. என் அம்மா என்னை அப்படி பார்த்தாள். அவள் வளர்த்த மகன் இப்படி சொல்ல முடியும் என்று நம்ப முடியாதது போல். பணத்தை பிடித்த அவளுடைய கைகள் நடுங்கின. பிரியாவும் அமைதியாக நின்றாள். அவளுடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. பயத்தால் அல்ல, மாறாக நான் இவ்வளவு தூரம் அவளுக்காக நிற்பேன் என்று அவளுக்கும் எதிர்பார்க்கவில்லை என்பதால். என் அம்மா ஏதோ சொல்ல வாயை திறந்தாள். ஆனால் நான் காத்திருக்கவில்லை. நான் முன்னேறி பிரியாவின் கையிலிருந்து குழந்தையை வாங்கினேன். மற்றொரு பக்கத்திலிருந்து அவளுடைய மணிக்கட்டை இறுக்கமாக பிடித்து என் அறைக்குள் இழுத்து சென்றேன். கதவை உரக்க மூடி உள்ளே இருந்து தாழ்பாள் போட்டேன். வெளியே இன்னும் என் அம்மா கதவை தட்டி ஏசுவது கேட்டது. ஆனால் அந்த நேரத்தில் நான் ஒரு வார்த்தையும் கேட்க விரும்பவில்லை. குழந்தையை படுக்கையில் படுக்க வைத்து பிரியாவை நோக்கி திரும்பினேன். அவள் இன்னும் அலமாரியின் ஓரத்தில் நின்றாள். ஒரு கை கன்னத்தில், தோள்கள் நடுங்கின. அந்த தருணத்திலிருந்து எல்லாம் மாறிவிட்டது என்பதை நான் அறிவேன். அன்றிரவு நான் புரிந்து கொண்டேன். இனி நான் அம்மா கட்டுப்படுத்தக்கூடிய பையன் அல்ல. படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்து அம்மாவின் ஆஞ்சலில் குழந்தையின் விம்மல்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். வெளியே கதவின் தட்டுதல் மெதுவாக குறைந்து நின்றது. அந்த சிறிய அறையில் முதல் முறையாக நான் நீண்ட காலமாக வேண்டுமென்றே புறக்கணித்து வந்ததை தெளிவாக பார்த்தேன். இன்று இரவு நடந்தது திடீரென்று நடக்கவில்லை. இது ஒரு அறையிலிருந்து தொடங்கவில்லை. ஒரு வயது குழந்தையின் அழுகிலிருந்தும் அல்ல. இது மிகவும் முன்பே தொடங்கிவிட்டது. நான் பிரியாவை இந்த வீட்டிற்கு கொண்டு வந்த நாளிலிருந்து. அப்போது நான் நம்பினேன், நாங்கள் நன்றாக வாழ்ந்தால் அம்மாவின் மனம் மாறும். நான் பிரியாவை என் வாழ்க்கையின் மிகச் சாதாரண கட்டத்தில் சந்தித்தேன். அப்போது என்னிடம் ஒரு நல்ல வேலையும் ஒரு மனிதனாக நல்ல குடும்பம் உருவாக்கும் சில சிறிய கனவுகளும் மட்டுமே இருந்தன. பிரியா ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக இருந்தாள். மெல்லிய, மெலிந்த, வெண்மையான, மிகவும் மெதுவாகவும் கண்ணியமாகவும் பேசுபவள். முதல் பார்வையிலே அழகாலோ வேகத்தாலோ உங்களை ஆச்சரியப்படுத்தாத பெண்களில் அவள். பிரியா சூடான தண்ணீர் கிளாஸ் போன்றவள். பார்ப்பதற்கு சாதாரணம். ஆனால் அருகில் இருந்தால் அமைதியை தருபவள். எவ்வளவு நேரம் உடன் செலவிட்டாலும் அவ்வளவு விலைமதிப்பானவளாக தோன்றுபவள். பிரியாவின் குடும்பமும் சாதாரணமானது. பெற்றோர் நேர்மையாக வேலை செய்தனர். அதிகம் செல்வந்தர்கள் இல்லை என்றாலும் பண்புள்ளவர்கள். நான் முதல் முறையாக அவர்களுடைய வீட்டிற்கு சென்ற நாள் அவளுடைய தந்தை எனக்கு சாய் கொடுத்தார். அவளுடைய அம்மா சமையலறையில் பழத்தட்டு தயாரித்து கொண்டிருந்தாள். பிரியா அருகில் உட்கார்ந்து மெதுவாக சிரித்து கொண்டிருந்தாள். அந்த வீட்டின் சூழல் மிகவும் இலகுவாக இருந்தது. எந்த காட்சியும் இல்லை, அதிகமான சம்பிரதாயமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு மரியாதை உணர வைக்கும்படி இருந்தது. அன்று திரும்பி வரும்போது மனதிற்குள் நினைத்தேன், இந்த பெண்ணை மணந்து கொண்டால் என் வீடு எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் என் அம்மா அப்படி நினைக்கவில்லை. முதல் முறையாக நான் பிரியாவை பற்றி சொன்னபோது உடனே கேள்விகளின் மழையை பொழிந்தாள். அவளுடைய குடும்பம் என்ன செய்கிறது? அவர்களிடம் நிலம், சொத்து இருக்கிறதா? அவளுடைய பெற்றோர் ஏதாவது பெரிய மனிதரை அறிவார்களா? இதை கேட்டு நான் சற்று அசௌகரியமாக உணர்ந்தேன். இருந்தாலும் சிரித்து தட்டி கழிக்க முயன்றேன். அம்மா, நான் திருமணம் செய்கிறேன். எந்த ஒப்பந்தமும் அல்ல. என் அம்மாவின் முகம் உடனே இறங்கியது. அவள் நேரடியாக சொன்னாள், நான் உனக்கு முன்பே சொல்கிறேன்.
மனைவியை தேர்ந்தெடுத்தால் சமமான வீட்டிலிருந்து தேர்ந்தெடு. சமமான உறவு இருந்தால் பிறகு துன்பம் இருக்காது. இந்த சாதாரண வீட்டு பெண்கள் திருமணத்திற்கு பிறகு வெறும் சுமையாக மாறுவார்கள். அப்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் மனதில் நினைத்தேன், அம்மா வெறும் கோபத்தில் சொல்கிறாள். அவள் பிரியாவை சந்தித்தால் அறிந்து கொண்டால் அவள் எப்படிப்பட்டவள் என்பதை புரிந்து கொள்வாள். நான் அவ்வளவு அப்பாவியாக இருந்தேன். அதில் நம்பிக்கை வைத்தேன். நான் பிரியாவை தொடர்ந்து சந்தித்து வந்தேன். என் இளமையின் முழு நேர்மையுடன் அவளை நேசித்தேன். அம்மாவின் எதிர்ப்பு இருந்தபோதிலும் அவளை மணக்க முடிவு செய்தேன். நிச்சயதார்த்த நாள் வரை என் அம்மா கிண்டல் செய்து கொண்டே இருந்தாள். இன்றைய பெண்கள் மிகவும் சாதுரியமானவர்கள். நாகரிகம் வெறும் காட்சி மட்டும். இதை கேட்டு நான் கோபத்தால் நிறைந்தேன். ஆனால் பிரியாவை பார்த்தேன். அவள் தலையை தாழ்த்தி மெதுவாக சிரித்து கொண்டிருந்தாள். அப்போது என்னுள் சொல்லிக் கொண்டேன், இன்னும் கொஞ்சம் முயற்சி செய். நாங்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்தால் அம்மா மெதுவாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாள். எங்கள் திருமணம் மிகுந்த ஆரவாரத்துடன் நடக்கவில்லை. ஆனால் அது வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. திருமணத்திற்கு பிறகு நான் பிரியாவிடம் சொன்னேன், சில காலம் அம்மாவுடன் தான் வாழ்வோம். ஒரு புறம் வீடு பெரியதாக இருந்தது, மற்றொரு புறம் நான் ஒரே மகன். அம்மாவை பார்த்து கொள்ள அருகில் இருப்பதே சரி. பிரியா எந்த ஆட்சேபனையும் சொல்லவில்லை. அவள் ஒரு மிக உண்மையான வார்த்தையை மட்டும் சொன்னாள், உங்களுக்கு எப்படி சரி என்றால் அப்படியே. நான் முழு முயற்சி செய்வேன். இப்போது திரும்பி பார்க்கும்போது ஒருவேளை என் திருமணத்தின் முதல் தவறான முடிவு அதுதான். அதற்கு நான் தான் பொறுப்பு. ஆரம்ப நாட்களில் என் அம்மா எந்த கலவரமும் செய்யவில்லை. வெளியாட்கள் முன் சாதாரணமாக சிரித்து பேசினாள். பிரியாவை மருமகள் என்று அழைத்தாள். அண்டை வீட்டாரிடம் வீட்டில் இன்னொரு உறுப்பினர் வந்ததால் வீட்டில் பொலிவு வந்துவிட்டது என்றாள். ஆனால் கதவு மூடியவுடன் அவளுடைய தொனி மாறிவிடும். வீட்டில் ஒருவராக வேலை செய்து கொண்டிருந்தாள். முதல் நாள் பிரியா சமைத்தபோது அம்மா ஒரு கரண்டி சூப் ருசித்து கிண்ணத்தை கீழே வைத்தாள். முகம் சுளித்துச் சொன்னாள், என்ன மருமகள் இவள், சமைக்கவும் தெரியாது. பருப்புல தண்ணி அதிகம், காய்கறியில் உப்பு அதிகம். உன் அம்மா உனக்கு ஒன்றும் கற்றுக் கொடுக்கவில்லையா? பிரியாவின் முகம் சிவந்தது. அவள் பயந்து மன்னிப்பு கேட்டு அமைதியாக மீண்டும் சூடாக்கச் சென்றாள். எனக்கு மனைவிக்காக வருத்தமாக இருந்தது. ஆனால் அப்போதும் நான் சிரித்து கொண்டே சொன்னேன், அம்மாவின் குணம் கொஞ்சம் கடுமையானது. நீ மனதில் எடுத்துக்கொள்ளாதே. பிரியா அம்மாவை மகிழ்விக்க முயன்று கொண்டே இருந்தாள். ஒவ்வொரு காலையும் என்னை விட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முன்பே எழுந்து விடுவாள். சமைக்க, சாய் தயார் செய்ய, முற்றத்தைச் சுத்தம் செய்ய, மூவருடைய துணிகளை துவைக்க. வேலையிலிருந்து திரும்பியதும் சாலையின் தூசியும் வெப்பமும் உடன் நேராக சமையலறைக்குள் நுழைய வேண்டியிருந்தது. பலமுறை நான் வேலையிலிருந்து தாமதமாக வரும்போது பிரியா இன்னும் சிங்கிள் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருப்பதை பார்ப்பேன். அவளுடைய கைகள் குளிர்ந்த நீரால் சிவந்திருக்கும். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். இதை நாளை காலைக்கு விட்டுவிடலாமே என்று கேட்பேன். அவள் வெறும் சிரித்து விடுவாள். அம்மாவுக்கு இரவு முழுவதும் அழுக்கு பாத்திரங்கள் வைத்திருப்பது பிடிக்காது. வீட்டில் உணவு சூழலும் மெதுவாக கெட்டுக்கொண்டிருந்தது. அதை நான் அப்போதும் புறக்கணிக்க முயன்றேன். அம்மா அடிக்கடி எனக்கு பெரிய துண்டை கொடுப்பாள். ஆண்கள் வெளியே கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல உணவு தேவை என்பாள். பிரியா சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதும் எழுந்து ஊறுகாய் எடுக்கவும் பருப்பு பரிமாறவும் அல்லது சூடாக்கவும் சொல்லப்படுவாள். ஒருமுறை நான் மனைவியின் தட்டில் ஒரு துண்டு வைத்தபோது அம்மா பாதி கிண்டலாகவும் பாதி உண்மையாகவும் சொன்னாள். அவள் என்ன கனமான வேலை செய்கிறாள் இவ்வளவு சாப்பிட? இதை கேட்டு எனக்கு மிகவும் மோசமாக உணர்ந்தது. ஆனால் உணவு மேஜையில் சூழலை கெடுக்க பயந்து அமைதியாகிவிட்டேன். ஒருமுறை பிரியாவுக்கு கடும் காய்ச்சல் இருந்தது. அவள் மிகவும் சோர்வாக இருந்தாள். முகம் வெளிரிப்போய் இருந்தது. ஆனால் அம்மா இருந்தாலும் அவளை தரை சுத்தம் செய்யச் சொன்னாள். காலையில் சில விருந்தினர்கள் வந்திருந்தனர். தரை அழுக்காக தெரிகிறது, கண்ணை உறுத்துகிறது. நான் உள்ளே வந்தவுடன் மனைவி போச்சா போட்டு கொண்டிருப்பதை பார்த்தேன். அவள் தள்ளாடிக் கொண்டிருந்தாள். எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் செய்கிறேன் என்றேன். ஆனால் பிரியா சிரித்தாள். அவ்வளவு பலவீனமான சிரிப்பு. இப்போது உடைந்துவிடும் போல். ஒன்றும் பரவாயில்லை ஜி, நான் செய்ய முடியும். இந்த வாக்கியம் அன்றைய சூழலை ஒரு பெரிய சண்டையிலிருந்து காப்பாற்றியது. ஆனால் இதுவே என்னை மென்மையாக்கியது. நான் மீண்டும் அமைதியாக இருக்க தேர்ந்தெடுத்தேன். பலமுறை அநீதியை உணர்ந்தேன். பலமுறை என் தொண்டை நிறைந்தது. பிரியா மீது கண் வைக்கப்படுகிறாள், அழுத்தப்படுகிறாள்.
தேவைக்கு அதிக வேலை வாங்கப்படுகிறாள் என்பதை நான் அறிவேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்னை தேற்றிக் கொண்டேன். அம்மா வெறும் சற்று கடுமையானவர். அவளுடைய நோக்கம் கெட்டதல்ல. காலப்போக்கில் எல்லாம் நன்றாகும். என் அமைதி வீட்டில் அமைதியை பராமரிக்கும் வழி என்று நம்பினேன். என் இந்த அமைதிதான் மெதுவாக எல்லா புகார்களையும் எல்லா அவமானங்களையும் பெருக்கி ஒரு நாள் அந்த அறை வடிவில் வெடிக்கும் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. நான் இப்போதுதான் பார்த்த அறை. அப்போது என் அமைதிதான் எல்லாவற்றையும் இந்த அளவுக்கு கொண்டு செல்லும் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. அந்த நாளுக்குப் பிறகு நான் என்னுள் சொல்லிக் கொண்டேன், இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். நடுவில் நின்று சமநிலை உருவாக்க வேண்டும். மனைவிக்கு துன்பம் இல்லாமல் அம்மா சற்று குறைவாக கடுமையாக இருக்க வீட்டில் அமைதி நிலவ. ஆனால் வாழ்க்கை நாம் நினைப்பது போல் எளிதல்ல. சில விஷயங்கள் தீர்க்க முயற்சிக்க உள்ளேயே வளர்கின்றன. உண்மையான திருப்பம் பிரியா நமது மகனை பெற்றெடுத்த போது வந்தது. என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள், மகன் பிறக்கப் போகிறான் என்று தெரிந்த நாள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தாள். முழு குடும்பத்திற்கும் இந்த செய்தியை சொல்லி சுற்றினாள். அவளுடைய முகத்தில் சிரிப்பு நிற்கவில்லை. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாள், இந்த வீட்டிற்கு கடவுளின் அருள் இருக்கிறது. நமது முன்னோர்களின் ஆசி இருக்கிறது. அம்மாவை இவ்வளவு மகிழ்ச்சியாக பார்த்து இப்போது எல்லாம் மாறிவிடும் என்று நம்பினேன். வீட்டில் பேரன் வந்த பிறகு அம்மா குறைவாக கடுமையாக இருப்பாள். பிரியாவின் மீதான அவளுடைய அணுகுமுறை மென்மையாகும் என்று நினைத்தேன். கடைசியாக அவளுடைய குடும்பத்திற்கு ஒரு வாரிசை கொடுத்தவளை யார் துன்புறுத்த முடியும்? ஆனால் நான் தவறாக இருந்தேன். மென்மையாவதற்கு பதிலாக என் அம்மா முன்பை விட அதிகமாக எரிச்சலடைந்தாள். பிரியாவை சின்ன சின்ன விஷயங்களில் கண்டிக்கத் தொடங்கினாள். அவ்வளவு கசப்புடன் பலமுறை நானே தலையை பிடித்து கொண்டேன். பிரியாவின் டெலிவரி இப்போதுதான் முடிந்திருந்தது. அவள் பலவீனமாக இருந்தாள். நடப்பதற்கும் வலி. இரவு முழுவதும் எழுந்து குழந்தைக்கு பால் கொடுக்க, டயப்பர் மாற்ற, தூங்க வைக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் என் அம்மா சொல்வாள், ஒரு மகனை பெற்று இப்படி திரும்பி வந்திருக்கிறாள் மாதிரி, ராணியைப் போல். நமது காலத்தில் டெலிவரிக்கு 3 நாட்களுக்கு பிறகே தண்ணீர் இழுக்கவும் சமைக்கவும் ஆரம்பித்து விடுவோம். இதை முதல் முறை கேட்டபோது அம்மா வெறும் பழைய தலைமுறை போல் ஒப்பிடுகிறாள் என்று நினைத்தேன். ஆனால் காலம் செல்லச் செல்ல அவளுடைய வார்த்தைகளில் எந்த அனுதாபமும் இல்லை என்பதை உணர்ந்தேன். என் அம்மாவுக்கு பிரியா குழந்தை பெற்றெடுத்தது ஒரு கடமை. அது முடிந்தவுடன் அவள் விரைவில் தன் மருமகள், மனைவி, வீட்டு வேலைக்காரி பாத்திரத்திற்கு திரும்ப வேண்டும். குழந்தை அழுதவுடன் அவளுடைய முகம் கோபத்தால் சிவக்கும். பிரியாவை சற்று ஓய்வெடுக்கும் போது பார்த்தால் முகம் சுளிப்பாள். சில இரவுகளில் ஆரவ் மிகவும் அழுவான். புதிதாய் பிறந்த குழந்தைகள் வயிற்று வலியாலோ திடுக்கிட்டாலோ அல்லது சற்று வெப்பம் உணர்ந்தாலும் அமைதியாக இருக்காது. நாங்கள் தம்பதிகள் அவனை அறைக்குள் எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டிருப்போம். அவனை அமைதிப்படுத்தும் முன்பே வெளியே கதவில் அம்மாவின் உரத்த தட்டுதல் கேட்கும். குழந்தையை அமைதிப்படுத்த முடியாதா? இப்படி அழுதால் முழு அண்டை வீட்டாரும் சிரிப்பார்கள். அவளுடைய குரல் நள்ளிரவில் அவ்வளவு கூர்மையாக இருக்கும். குழந்தை இன்னும் பயந்து உரக்க அழத் தொடங்கும். பிரியா எப்போதும் பயந்து மன்னிப்பு கேட்பாள். அம்மா ஜி, நான் அவனை அமைதிப்படுத்துகிறேன். ஒருவேளை வயிற்றில் வலி இருக்கலாம். ஆனால் அவளுடைய விளக்கத்திலும் அம்மா ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டாள். வெறும் நாங்கள் எல்லாரும் என்று சொல்லி தன் அறைக்குச் சென்று விடுவாள். எங்கள் சிறிய அறையில் ஒரு கனமான அமைதியை விட்டுச் செல்வாள். சில இரவுகளில் குழந்தையை தூங்க வைத்த பிறகு திரும்பி பார்த்தால் பிரியாவின் கண்கள் சிவந்திருக்கும். நான் கேட்டபோதெல்லாம் அவள் தலையை அசைத்து, ஒன்றும் இல்லை ஜி, வெறும் தூக்கமின்மையால் சோர்வு என்பாள். ஒருமுறை அம்மாவே பேரனை மடியில் எடுத்தாள் என்பது நினைவிருக்கிறது. அன்று நான் வேலையிலிருந்து சீக்கிரம் வீட்டிற்கு வந்தேன். முற்றத்தில் வண்டியை நிறுத்தியவுடன் அம்மா வீட்டிற்குள் குழந்தையுடன் மெதுவாக பேசுவதை கேட்டேன். அவளுடைய குரல் உரத்ததாக இல்லை, ஆனால் நான் தெளிவாக கேட்கும் அளவுக்கு இருந்தது. என்ன பலவீனமான குழந்தை இது! இதன் அம்மா சரியாக சாப்பிடுவதில்லை போல் தெரிகிறது. அதனால்தான் குழந்தை இவ்வளவு மெலிந்திருக்கிறது. நான் கதவிலேயே உறைந்து போனேன். இது ஒரு அப்பாவிக் கருத்து போல் தோன்றியது. ஆனால் கவனமாக கேட்டால் கத்தி போல் குத்தியது. இது வெறும் பேரனின் வழிபாடு அல்ல, இது நேராக பிரியாவை இலக்காக கொண்டது. பிரியா அப்போது சமையலறையில் பால் சூடாக்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய முதுகு வெளியே நோக்கி இருந்தது. அவள் இதை கேட்டாளா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அன்றிரவு உணவில் அவள் சில கவளங்களை மட்டும் சாப்பிட்டு வயிறு நிறைந்து விட்டது என்று சொல்லி தட்டை அகற்றினாள். நான் என் மனைவியின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். நாளுக்கு நாள் வெளிறிக் கொண்டிருந்தது. கண்களுக்கு கீழே ஆழமான குழிகள்.
ஒரு காலத்தில் அழகாக இருந்த மூக்கும் இப்போது மெலிந்ததாக தெரிந்தது. என் இதயம் வலித்தது. குழந்தை பிறந்த பிறகு ஒரு பெண் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவீனமாகி விடுகிறாள். ஆனால் உதவியும் ஊக்கமும் அளிப்பதற்கு பதிலாக பிரியா ஒவ்வொரு நாளும் கிண்டல்கள், கோபமான பார்வைகள், சொல்லப்படாத குற்றச்சாட்டுகளுக்கு இடையே வாழ வேண்டியிருந்தது. அந்த நாட்களில் நான் கவனிக்கத் தொடங்கினேன். பிரியா அடிக்கடி தனியாக அழுவாள், ஆனால் விம்மி விம்மி அழமாட்டாள். அது அமைதியான மெல்லிய கண்ணீர். ஒரு இரவு குழந்தை பக்கவாட்டில் திரும்பியதால் நான் விழித்தேன். திரும்பி பார்த்தால் பிரியா சுவர் நோக்கி முகம் வைத்து உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய தோள்கள் நடுங்கின. நான் மெதுவாக கேட்டேன், என்ன ஆயிற்று? அவள் திடுக்கிட்டாள். விரைவாக கண்ணீரை துடைத்து மங்கலான சிரிப்புடன் திரும்பினாள். ஒன்றும் இல்லை ஜி, நான் மிகவும் சோர்வாகிவிட்டேன். இதை கேட்டு என் இதயத்தில் ஏதோ குத்தியது. ஆனால் நிலையை மாற்ற எங்கிருந்து தொடங்குவது என்று எனக்கு புரியவில்லை. பின்னர் ஒருமுறை நான் அறியாமல் அம்மாவின் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டேன். அது இன்றும் நினைவிருக்கிறது. அந்த மாலை நான் அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வீட்டிற்கு வந்தேன். முற்றத்திற்குள் நுழைந்தவுடன் அம்மா பின்புற மண்டபத்தில் தொலைபேசியில் பேசுவதை கேட்டேன். அவளுடைய குரல் மெதுவாக இருந்தது, ஆனால் மிகத் தெளிவாக. அவள் இருக்க முடியாவிட்டால் அவளே போய்விடட்டும். இந்த வீடு என்ன சிறியதா? நான் அங்கேயே நின்றேன். இதைக் கேட்டு என் முதுகெலும்பில் குளிர் ஓடியது. என் மனதில் உடனே பிரியாவின் படம் வந்தது. குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு அறையில் தனியாக உட்கார்ந்திருப்பது. தூக்கமின்மையால் சிவந்த கண்கள், தொண்டையில் இறங்காத அந்த கவளங்கள். நான் உள்ளே சென்று நேரடியாக கேட்டேன், அம்மா, யாரை பற்றி சொன்னீர்கள்? இருக்க முடியாவிட்டால் போய்விடட்டும் என்று. என் அம்மா ஒரு கணம் திடுக்கிட்டாள். ஆனால் ஒரு கணம் மட்டும். உடனே கண்களை சுழற்றி பேச்சை தட்டிக் கழித்தாள். நான் அண்டை வீட்டாருடன் பேசிக் கொண்டிருந்தேன். நீ அதிகமாக கேள்வி கேட்கிறாய். அவள் விரைவாகவும் கோபமாகவும் பதிலளித்த விதத்தால் எனக்கு தேற்றம் கிடைக்கவில்லை. மாறாக நான் ஏதோ ஒன்றை தொட்டுவிட்டேன் என்று உணர்ந்தேன். இப்போது வெறும் தற்காலிக எரிச்சல் அல்ல. இது அவளுடைய மனதில் நீண்ட காலமாக வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சிந்தனையைப் போல் தோன்றியது. விஷயம் இங்கேயே நிற்கவில்லை. என் அம்மா வீட்டு பண விவகாரங்களிலும் தலையிடத் தொடங்கினாள். நான் வேலைக்குச் சென்று ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கொண்டு வந்தாலும் அம்மா எப்போதும் பணம் எங்கே செல்கிறது, எதன் மீது செலவாகிறது என்பதை கட்டுப்படுத்த முயன்றாள். மின்சாரக் கட்டணம் சற்று அதிகமானால் கேள்வி கேட்பாள். மாத ரேஷன் முந்தைய மாதத்தை விட அதிகமாக வந்தால் முணுமுணுப்பாள். பிரியா குழந்தைக்காக சில பொருட்களை வாங்கினால், டயப்பராகட்டும், துண்டாகட்டும், வைட்டமின் ஆகட்டும், அம்மா ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பரிசோதிப்பாள். ஒருமுறை ஆரவுக்கு பால் வாந்தி பிரச்சினை வந்தது. அவன் பலவீனமாகிக் கொண்டிருந்தான். பிரியா ஒரு அறிமுகமானவரிடமிருந்து ஒரு சிறந்த பால் பற்றி கேள்விப்பட்டாள். சற்று விலை அதிகம், ஆனால் சிறு குழந்தைகளுக்கு நல்லது. அவள் தைரியமாக ஒரு டிப்பா வாங்கினாள். குழந்தைக்கு கொட்டு பார்க்க. அன்று அம்மா மேஜையில் பால் டிப்பை பார்த்தாள். உடனே எடுத்து விலையை பார்த்தாள். அவளுடைய முகம் இறங்கியது. ஹே கடவுளே, குழந்தைக்கு இவ்வளவு விலையுயர்ந்த பால் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பணத்தை தண்ணீர் போல் வீணாக்குகிறீர்கள். நீங்கள் இருவரும் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள்? இவ்வளவு ஆசைகளை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியா குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு பக்கத்தில் நின்றாள். அவளுடைய முகம் வெளிரி போனது. மெதுவாக விளக்க முயன்றாள், இந்த பால் குழந்தைக்கு பொருந்துகிறது என்று. ஆனால் என் அம்மா கேட்கும் சிரமத்தை எடுக்கவில்லை. பால் டிப்பை உரக்க மேஜையில் போட்டாள். பிரியா ஒரு பெரிய தவறு செய்தது போல் நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். என் மார்பில் கோபம் கொதித்தது. பிரச்சினையை தெளிவாக பார்த்துவிட்டேன். பிரியா நாளுக்கு நாள் சோர்வடைந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். பால் டிப்பை பார்த்தேன். அம்மா இப்போது நான் என்னை தேற்றிக் கொண்டது போல் வெறும் சோர்வாக இல்லை என்பதை பார்த்தேன். ஆனால் அப்போதும் என்னில் வீணாக பேசும் தைரியம் இல்லை. நான் வெறும் அமைதியாக என் மனைவியை தேற்றினேன். உன் மறைவாக இன்னும் சில பணம் கொடுத்துவிட்டு பின்னர் நாளை கழிக்க முயன்றான். நான் பிரச்சினையை பார்த்தேன், ஆனாலும் கண்களை மூடிக்கொள்ள தேர்ந்தெடுத்தேன். ஆனால் நான் எவ்வளவு கண்களை மூடினாலும் நான் எதிர்பார்த்தது போல் விஷயங்கள் தானாகவே அமைதி அடையவில்லை என்றுதான் தோன்றியது. மாறாக என் மௌனம் என் அம்மாவை மேலும் தூண்டியது. பிரியா நாளுக்கு நாள் தனக்குள்ளேயே சுருங்கினாள்.
வீட்டில் உள்ள பதற்றம் இப்போது தனியாக சொல்லப்பட்ட பேச்சுகளுக்கு மட்டும் அடங்கவில்லை. அது வெளியாட்களுக்கு முன்பாகவும் உறவினர்களுக்கு முன்பாகவும் இதனோடு எந்த தொடர்பும் இல்லாத மக்களுக்கு முன்பாகவும் வெளிப்படத் தொடங்கியது. அப்போதுதான் என் அம்மா என் மனைவியை ஒரு மூலையில் தள்ளி, அவள் இந்த வீட்டில் ஒரு உபயோகமற்ற மனிதனாக உணரும்படி செய்ய விரும்புகிறாள் என்பது எனக்கு இன்னும் தெளிவாக தெரிந்தது. எங்கள் குடும்பத்தின் ஒரு விழா நாள் எனக்கு நினைவிருக்கிறது. அன்று வீட்டில் சில சித்தர்கள், சித்திகள் மற்றும் சில உறவினர் சகோதர சகோதரிகள் சாப்பிட வந்திருந்தனர். எனவே காலையிலிருந்தே பிரியா சந்தைக்குச் சென்று சமைத்து அனைத்தையும் அலங்கரிப்பதில் ஈடுபட்டிருந்தாள். ஒரு கையில் குழந்தையை பிடித்துக்கொண்டு மற்றொரு கையில் காய்கறிகளை அறுத்து கொண்டிருந்தாள். சில சமயம் கோழி சமைத்து கொண்டிருந்தாள். சில சமயம் மீன் மீது. ஓட்ட பந்தயத்தில் அவள் முதுகு வியர்வையால் நனைந்திருந்தது. நான் வேலையிலிருந்து வீடு திரும்பி முற்றத்தில் கால் வைத்தவுடன் மனைவியை பார்த்தேன். நாற்காலிகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள். அவள் முடி சிதறிக் கிடந்தது. இரவு முழுவதும் குழந்தை அழுததால் அவள் கண்கள் வீங்கியிருந்தன. இதை பார்த்து எனக்கு வருத்தம் ஏற்பட்டது. நான் ஏதாவது சொல்ல முன்பாகவே வீட்டுக்குள் அம்மாவின் குரல் கேட்டது. என் மருமகள் எதையாவது செய்கிறாளா? இல்லை, இலவச ரொட்டிகளை மட்டும் உடைக்கிறாள். வீட்டில் குழந்தையை பார்த்துக் கொள்வதும் சிறிது நேரம் சமைப்பதும் தான் வேலை. இருந்தும் எப்போதும் சோர்ந்த முகத்தை வைத்திருக்கிறாள். சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்திருந்த அனைவரும் அசௌகரியமாக சிரித்தனர். சிலர் கேட்காதது போல் நடித்தனர். சிலர் பேச்சை மாற்றினர். ஆனால் இது ஒரு கண்ணுக்கு தெரியாத அடியாக பிரியாவின் முகத்தில் விழுந்தது. நான் என் மனைவியை நோக்கித் திரும்பினேன். அவள் சூப்பை பரிமாறிக் கொண்டிருந்தாள். அவள் கை ஒரு கணம் நின்றது. பிறகு தலையை தாழ்த்தி தன் வேலையை தொடர்ந்தாள். எதுவும் நடக்காதது போல். நான் பார்த்தேன், அவள் விரல்கள் மிக மெதுவாக நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் இது என் இதயத்தை கனமாக்க போதுமானதாக இருந்தது. நான் மேஜையில் அமர்ந்தேன். நான் சாப்பிடத் தொடங்கவும் இல்லை. அம்மா மீண்டும் பாதி நகைச்சுவையாகவும் பாதி உண்மையாகவும் சொன்னாள். இவள் குழந்தை பெறுவதற்கு மட்டும்தான் உபயோகம். நல்லவேளை இவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். இல்லையென்றால் என் நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கும். சிலர் அசௌகரியமாக சிரித்தனர். சிலர் கையை அசைத்து விடுங்க, சாப்பிடுங்க என்றனர். ஆனால் இந்த பேச்சை காற்றில் பறக்கவிட முடியாது. இது மிகவும் அவமானகரமானதாக இருந்தது. இது பிரியாவின் உழைப்பை, அவள் பொறுமையை, அவள் இரவுகளின் தூக்கத்தை, அவள் அவசரத்தில் சாப்பிட்ட உணவையும் பூஜ்யமாக்கி அவளை வெறும் குழந்தை பெறும் இயந்திரமாக விட்டுவிட்டது. நான் என் தட்டை சத்தமாக கீழே வைத்து முதன்முறையாக அனைத்து உறவினர்களுக்கு முன்பாக சொன்னேன். அம்மா, இப்போது தவறாக பேசுகிறீர்கள். சாப்பாட்டு மேஜையில் அமைதி பரவியது. என் அம்மா என்னை கடுமையாக பார்த்தாள். அவள் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. இப்போது நீ உன் மனைவியின் பக்கம் சாய ஆரம்பித்து விட்டாயா? நான் என் குரலை அமைதியாக வைக்க முயன்றேன். நான் யாருடைய பக்கமும் சாயவில்லை. ஆனால் பிரியா இலவச ரொட்டிகளை உடைக்கவில்லை. என் அம்மா ஒரு மங்கலான கசப்பான புன்னகையுடன் சொன்னாள். ஆம், நாள் முழுவதும் வேலை செய்கிறாள். வீட்டில் பெண்களுக்கான 2-3 வேலைகளை செய்து என்ன உதவி செய்கிறாள். நீங்கள் முழு வீட்டையும் வளர்க்கிறீர்கள். அவள் இலவச ரொட்டிகளை உடைக்காமல் இருந்தால் என்ன? அந்த நாளுக்குப் பிறகு வீட்டின் சூழல் முழுவதுமாக மாறியது. சாப்பாடு இப்போது சாப்பாடாக இல்லாமல் ஒன்றாக மேஜையில் அமர்வதற்கான ஒரு அசௌகரியமான முயற்சியாக மாறியது. என் அம்மா ஒவ்வொரு நாளும் கத்துவதில்லை. ஆனால் அவள் அமைதியாக இருக்கும் நாட்களில் அவள் பிரியாவை தலையிலிருந்து பாதம் வரை ஆராய்ந்து பார்க்கும் விதம், மருமகள் சாப்பிட உட்காரும்போது வேண்டுமென்றே தாமதிக்கும் விதம், இவை அனைத்தும் மூச்சு திணறலை ஏற்படுத்தின. ஒரு நாள் நான் வேலையிலிருந்து வீடு திரும்பினேன். கைகளை கழுவிய பிறகு பார்த்தேன், சாப்பாடு தயாராக இருந்தது. ஆனால் யாரும் யாரிடமும் பேசவில்லை. வெறும் பாத்திரங்களின் சத்தம் மட்டும் கேட்டது. அது மிகவும் குளிர்ச்சியாக தோன்றியது.
பிரியா நாளுக்கு நாள் குறைவாக பேசத் தொடங்கினாள். முன்பு அவள் சோர்ந்திருந்தாலும் என்னிடம் கேட்பாள். இன்று வேலை எப்படி இருந்தது? நீ சோர்ந்திருக்கிறாயா? இன்னொரு ரொட்டி எடுப்பாயா? ஆனால் அந்த நாட்களில் அவள் மௌனமாக என் தட்டில் சாப்பாடு பரிமாறி பிறகு தலையை தாழ்த்தி தன் சாப்பாட்டை முடித்து விடுவாள். என் அம்மா இதை பார்த்து மேலும் ஊக்கம் பெற்றாள். அவள் அடிக்கடி கிண்டல் செய்வாள். என்ன மாதிரி பெண் இவள்? எப்போதும் துக்க முகத்தை வைத்திருக்கிறாள். இந்த வீட்டில் யாரும் உன் கடனை வாங்கவில்லை. அப்படி நடந்து கொள்ள. நான் இதை கேட்டு கோபப்படுவேன். ஆனால் நான் சிறிது புருவத்தை உயர்த்தினாலும் அம்மா ஒரு சவால் பார்வையுடன் பார்ப்பாள். நான் என்ன சொல்ல துணிவேன் என்று காத்திருப்பது போல். பின்னர் ஒரு சிறிய சம்பவம் நடந்தது. அது இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. அன்று பிரியா சமையலறையில் குழந்தைக்கு குளிக்க தண்ணீர் தயாரித்துக் கொண்டிருந்தாள். ஒருவேளை கைகள் சோர்ந்ததால் அவள் தவறுதலாக ஒரு அலுமினிய ஜாக்கை தட்டினாள். சூடான தண்ணீர் தரையில் பரவியது. இது மிகவும் சாதாரணமான விஷயம். சிறு குழந்தையை வளர்க்கும் எவரும் சில சமயம் இப்படி செய்யலாம். ஆனால் என் அம்மா வெளியிலிருந்து உள்ளே வந்தாள். என்ன நடந்தது என்று தெரியாமலேயே நேரடியாக மருமகளின் மீது கத்தத் தொடங்கினாள். முட்டாள் பெண், ஒரு ஜாக் தண்ணீரையும் சரியாக பிடிக்க முடியாதா? நீ என் பேரனை கொளுத்திக் கொள்ள விரும்புகிறாயா? பிரியா திகைத்துப் போனாள். அவள் முகத்தின் நிறம் மறைந்தது. அவள் உடனே கீழே குனிந்து சுத்தம் செய்யத் தொடங்கினாள். நான் சமையலறை வாசலில் நின்று கொண்டிருந்தேன். இதைக் கேட்டு நான் மேலும் பொறுக்க முடியவில்லை. அம்மா, கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். பிரியா வேண்டுமென்றே செய்யவில்லை. என் அம்மா உடனே திரும்பினாள். அவள் பார்வை கூர்மையாக இருந்தது. ஓ, இப்போது நீ இந்த பெண்ணுக்காக உன் அம்மாவுடன் வாதிடுவாயா? நான் உன்னை இத்தனை வருடங்கள் வளர்த்தேன், படிக்க வைத்தேன், எழுத வைத்தேன், உனக்கு தங்க இடம் கொடுத்தேன். இப்போது நீ அவளுக்காக எனக்கு எதிராக இருக்கிறாய். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கடமைக்கு கொண்டு வந்து முடித்துவிடும் பழக்கம் என் தொண்டையை அடைத்தது. நான் சொல்ல விரும்பிய அனைத்தும் என் தொண்டையிலேயே சிக்கின. இதுதான் அந்த முழு காலத்திலும் என்னை மிகவும் தொந்தரவு செய்த விஷயம். ஒரு பக்கம் என் தந்தையின் மரணத்திற்கு பிறகு தனியாக என்னை வளர்த்த அம்மா, மற்றொரு பக்கம் ஒவ்வொரு நாளும் அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனைவி. ஆனால் எனக்காக மௌனமாக இருந்தாள். ஒவ்வொரு முறையும் நான் பிரியாவின் பக்கம் நிற்க முயன்றால் அம்மாவின் உதவிகள் நினைவுக்கு வரும். ஒவ்வொரு முறையும் நான் அம்மாவிடம் மென்மையாக இருக்க விரும்பினால் என் மனைவியின் மௌனமான கண்கள் தெரியும். நான் நடுவில் சிக்கியிருந்தேன். நான் எவ்வளவு சிக்கினாலும் இரு தரப்பு மக்களுக்கும் காயம் ஏற்பட்டது. ஒரு இரவு குழந்தை தூங்கிய பிறகு பிரியா படுக்கையின் ஓரத்தில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தாள். பிறகு பேசினாள். அவள் குரல் மிகவும் மெல்லியதாக இருந்தது. யாரும் கேட்கக்கூடாது என்ற பயம் போல. நாம் தனியாக ஒரு வீடு வாங்கி வாழ முடியுமா? நான் என் மனைவியை நோக்கி திரும்பினேன். அவள் முகம் மிகவும் மெலிந்திருந்தது. அவள் கண்கள் ஆழமாக பதிந்திருந்தன. ஆனால் அவள் குரலில் எந்த புகாரும் இல்லை. வெறும் சோர்வு மட்டும். இது அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். இது நீண்ட காலமாக அடக்கப்பட்டிருந்தது. ஆனால் உடனே ஆம் என்று சொல்வதற்கு பதிலாக நான் மௌனமாக இருந்தேன். எனக்கு அம்மாவை பற்றிய பயம் இருந்தது. அவள் சண்டை போடுவாள் என்ற பயம். உறவினர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம். மனைவி வந்த பிறகு அம்மாவை விட்டுவிட்டதாக என் மீது குற்றம் சாட்டப்படும் என்ற பயம். இந்த பயமே என்னை தயங்க செய்தது. என் தயக்கம் பிரியாவுக்கு இன்னொரு காயத்தை கொடுத்தது. அது இன்னும் மோசமானது. என் அம்மா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லத் தொடங்கினாள். எங்கள் மனதில் இந்த விஷயத்தை பதிக்க விரும்புவது போல். இந்த வீடு என்னுடையது. அவள் கோபத்தில் இருக்கும்போதும் எரிச்சலில் இருக்கும்போதும் யாராவது இங்கே தங்க முடியுமா என்று கேட்கும்போதும் சொல்வாள். தங்க முடியுமானால் தங்குங்கள், முடியாவிட்டால் போய்விடுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த வீடு என்னுடையது. வீட்டின் ஆவணங்கள் எப்போதும் அவள் அலமாரியில் மிகுந்த கவனத்துடன் வைக்கப்பட்டிருப்பதை நான் கவனித்தேன். அவள் கிட்டத்தட்ட யாரையும் அவற்றை தொட விடமாட்டாள். முன்பு நான் அதிகம் யோசிக்கவில்லை. ஆனால் காலம் செல்லச் செல்ல இந்த வீடு என்னுடையது என்ற வாக்கியம் எச்சரிக்கையாக தோன்றத் தொடங்கியது. சாதாரண கருத்தாக அல்ல. ஓய்வெடுக்கும் இடமாக இருக்க வேண்டிய வீடு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெஷர் குக்கர் போல ஆகியிருந்தது. ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு கனமான உணவும் கீழிருந்து மெதுவாக நெருப்பை மூட்டிக் கொண்டிருந்தன. இன்னும் ஒரு சிறிய விஷயம், மிகச் சிறிய விஷயம் போதும், எல்லாம் வெடித்துவிடும் என்பதை நான் அறிந்திருந்தேன். எல்லாம் ஒரு கடைசி துளிக்காக காத்திருப்பதை நான் அறியவில்லை.
காலம் செல்லச் செல்ல என் வீட்டின் மூச்சு திணறல் சூழல் இப்போது சில ஆறுதல் பேச்சுகளால் சரி செய்ய முடியாது என்று எனக்கு தோன்றியது. இது மிகவும் இழுக்கப்பட்ட கயிறு போல இருந்தது. எந்த நேரத்திலும் முறிந்துவிடும் என்று காத்திருந்தது. எல்லாம் நடந்த இரவு திடீரென்று நடந்த இரவு அல்ல. இது பல மாதங்களாக அடக்கப்பட்ட பதற்றத்தின் விளைவு. குறிப்பாக பிரியா கிட்டத்தட்ட முழுவதுமாக உடைந்திருந்த அந்த நாட்களின் சில நாட்களுக்கு முன்பு முதல் ஆரப்க்கு தொடர்ந்து காய்ச்சல் இருந்தது. ஒரு வயதுக்கு சற்று அதிகமான குழந்தை தூங்கும்போது திடீரென்று அழுது எழுந்தது. அவன் உடல் சூடாக இருந்தது. மருந்து குடித்த சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் அமைதியற்றவனாக ஆனான். ஒரு இரவு நாங்கள் தம்பதிகள் மாறி மாறி அவனை காலை வரை மடியில் தூக்கி வைத்திருந்தோம். இருந்தும் அவன் அமைதியாகவில்லை. நான் வேலைக்குச் செல்ல வேண்டியிருந்தது. எனவே முழு இரவும் விழித்திருக்க முடியவில்லை. பிரியாதான் கிட்டத்தட்ட எல்லா நேரமும் அவனை மடியில் வைத்திருந்தாள். அவள் படுக்கையின் தலையணையில் அமர்ந்திருந்தாள். அவள் கண்கள் தூக்கத்தால் பாரமாகவும் வியர்வையால் முடி ஒட்டிக்கொண்டும் இருந்தன. அவள் சில சமயம் அவனை தட்டிக் கொடுப்பாள், சில சமயம் பால் தயாரிப்பாள், வெப்பநிலையை அளப்பாள், டயப்பர் மாற்றுவாள். அந்த மாலை எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நான் வேலையிலிருந்து திரும்பி மெதுவாக அறையின் கதவை திறந்தபோது பிரியா குழந்தையை படுக்கையருகில் அமர்ந்தபடி தூங்கியிருப்பதை பார்த்தேன். அவள் ஒரு கை இன்னும் குழந்தையின் வயிற்றில் இருந்தது. அவள் கையை எடுத்துவிட்டால் குழந்தை திடுக்கிட்டு எழுந்துவிடும் என்ற பயம் போல. அவள் தலை படுக்கையின் ஓரத்தில் சாய்ந்திருந்தது. அவள் முகம் பார்த்து வருத்தப்படும் அளவுக்கு சோர்ந்திருந்தது. நான் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தேன். திடீரென்று என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஒரு கணவன் என்ற முறையில் என் மனைவியை இந்த நிலையில் பார்த்து எனக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் வருத்தத்திற்கு மத்தியிலும் இந்த சூழ்நிலையை முழுவதுமாக மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்று இன்னும் யோசிக்க முடியவில்லை. நான் இன்னும் அப்பாவியாக இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். அந்த இரவு வீட்டில் சூழல் முன்பே மிகவும் கனமாக இருந்தது. என் அம்மா வாழ்க்கை அறையில் ஒரு சுற்று வந்தாள். இன்னும் மடிக்கப்படாத குழந்தைகளின் ஆடைகளின் உனக்கு விழுந்து விடாமல் இருக்க அலமாரியை பிடித்துக்கொள்ள வேண்டியிருந்தது. நான் உதவ முன் வந்தேன். ஆனால் அவள் தலையை மட்டும் ஆட்டினாள். அவளுடைய உதடுகள் அசைந்தன. எதுவும் பரவாயில்லை, நான் சமாளித்துக் கொள்வேன் என்று. ஆனால் அவளுடைய குரலில் தன் பொறுமை எல்லைக்கு வந்துவிட்ட ஒரு மனிதனின் சோர்வை நான் தெளிவாக கேட்டேன். குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டிருந்தது. அதன் அழுகுரல் பெரியவர்களின் மனதில் சுத்தியல் அடிப்பது போல ஒலித்து கொண்டிருந்தது. என் முன் திடீரென ஒரு தெளிவான காட்சி தோன்றியது. இப்படியே தொடர்ந்தால் இந்த வீடு இனி வீடாக இருக்காது. இது என் மனைவியையும் என் குழந்தையையும் என்னையும் கொன்றுவிடும். நான் ஏதாவது சொல்லும் முன் அருகில் உள்ள அறையின் கதவு திறந்தது. ஆனால் என்னை பயமுறுத்தியது அவர்களுடைய முகம் அல்ல, மாறாக அவர்கள் பிரியாவிடம் வருவதற்கு சற்று முன் சொன்ன அந்த வாக்கியம்தான். பற்களை கடித்துக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் வாயிலிருந்து எறிவது போல சொன்னார்கள். இப்படிப்பட்ட பெண்ணை சரியாக பாடம் புகட்டாவிட்டால் அவளுக்கு தன் நிலை தெரியாது. நான் திகைத்து போனேன். மருமகள் அல்ல, அந்த அனாரிதான். இல்லை, அப்படிப்பட்ட பெண். அவர்கள் என் மனைவியை அந்த நேரத்தில் அழைத்த விதம் வெறும் கோபத்தின் வெளிப்பாடு மட்டும் அல்ல. அது ஆழமாக வேரூன்றிய அவமதிப்பு. உள்ளே வரை ஊறிப்போன ஒரு சிந்தனை. ஒரு மனிதனை நீசன் என்று கருதி பாடம் புகட்ட வேண்டும், அவனுடைய நிலையை உணர்த்த வேண்டும் என்று நினைப்பது. நான் இதை இவ்வளவு தெளிவாக இதற்கு முன் பார்த்ததே இல்லை. பிறகு எல்லாம் ஒரு கணத்தில் நடந்துவிட்டது. ஆனால் அந்த வாக்கியம்தான் என் மனதில் ஆழமாக பதிந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில்தான் புரிந்தது. என் அம்மா இப்போது வெறும் கண்டிப்பானவளோ கோபக்காரியோ அல்ல. இது ஒரு முறையான அவமதிப்பு. அவள் பிரியாவை நீண்ட காலமாகவே அப்படித்தான் பார்த்து வந்தாள். ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாள், அதை மிகவும் அப்பட்டமாக வெளிப்படுத்த. அந்த நேரத்திலேயே நான் முடிவு செய்தேன், என் மனைவியையும் குழந்தையையும் இன்னொரு முறை இதை தாங்க அனுமதிக்க மாட்டேன். நான் அறையின் கதவை மூடிவிட்டு உடனே உள்ளே திரும்பினேன். என் உடல் இன்னும் கோபத்தால் இறுகியிருந்தது. சிறிய அறை திடீரென மிகவும் அமைதியாகிவிட்டது. மூச்சு திணறும் அளவுக்கு. ஆரவின் சினுங்கள் மற்றும் பிரியாவின் வேகமான மூச்சுக்காற்று மட்டுமே கேட்டன. நான் என் மனைவியை நோக்கி திரும்பினேன். என் இதயம் யாரோ பிடுங்கினது போல் இருந்தது. அவளுடைய இடது கன்னத்தில் கை அடித்த தடம் இன்னும் சிவந்திருந்தது. 5 விரல்களும் தெளிவாக பதிந்திருந்தன. பிரியாவின் கண்கள் சிவந்திருந்தன. அவளுடைய இமைகள் ஈரமாக இருந்தன. ஆனால் மக்கள் நினைப்பது போல அவள் அழவில்லை. அவள் குழந்தையை இறுக்கமாக பிடித்திருந்தாள். அறையின் நடுவில் நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தாள். கைகளை தளர்த்தினால் விழுந்து விடுவாள் போல.
நான் அருகில் சென்றேன். அவளுடைய கையிலிருந்து குழந்தையை வாங்கினேன். அதற்கு இன்னும் காய்ச்சல் இருந்தது. உடல் கொதித்துக் கொண்டிருந்தது. அழுதழுது குரல் உட்கார்ந்து விட்டது. நான் குழந்தையை படுக்கையில் ஒரு பக்கத்தில் கிடத்தினேன். விரைவாக ஒரு சூடான துண்டை தண்ணீரில் நனைத்து மெதுவாக அவளுடைய கன்னத்தில் தேய்த்தேன். அவள் லேசாக நடுங்கினாள், வலியினாலும் எரிச்சலினாலும். என் தொண்டை அடைத்து கொண்டது. ஒருபுறம் என் மனைவியின் முகத்தில் சிவப்பு தடம், மறுபுறம் என் ஒரே வயதுக்கு மேற்பட்ட மகன் காய்ச்சலில் அழுது கொண்டிருக்கிறான். இதுதான் என் குடும்பம். ஆனால் ஒரு வீட்டில் அவர்களுடன் இப்படி நடந்து கொள்ளப்படுகிறது. அவர்கள் அமைதிக்கு தகுதியற்றவர்கள் போல. நான் குழந்தைக்கு காய்ச்சல் மருந்து தயாரிக்கத் தொடங்கினேன். என் கைகள் வேலை செய்தன. ஆனால் என் மனம் குழப்பமாக இருந்தது. பிரியா படுக்கையின் ஓரத்தில அமர்ந்தாள். சுவற்றில் வயிற்றை சாய்த்து. அவளுடைய கைகள் இன்னும் நடுங்கின. இவ்வளவு சம்பவங்களுக்கு பிறகும் அவள் அந்த பழக்கமான வாக்கியத்தை சொல்லவில்லை. நான் சகித்துக் கொள்வேன். அவள் அதை சொல்லாததால் என் இதயம் மேலும் வலித்தது. ஒரு பெண் அவ்வளவு பொறுமையாக பழகியிருந்தாள். சுவற்றில் தள்ளினாலும் உதடுகளை கடித்துக்கொண்டு எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வாள். இன்று அவள் ஆறுதல் தரும் ஒரு வாக்கியத்தை கூட பிடிக்க முடியவில்லை. எவ்வளவுக்கு அவளை நிர்பந்தித்திருக்கிறார்கள் என்பதை அறிய இதுவே போதுமானது. நான் குழந்தைக்கு மருந்து ஊட்டியபடி என் மனைவியை பார்த்தேன். பிரியா தலையை தாழ்த்தியிருந்தாள். அவளுடைய குரல் தொண்டையில் சிக்கியிருந்தது. கதவை திறக்காதே. இன்றிரவு எனக்கு மிகவும் பயம். ஒரே ஒரு வாக்கியம். யாரோ என் மார்பில் ஏதோ குத்திவிட்டது போலிருந்தது. பயம். என் சொந்த மனைவியின் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது. சோகமல்ல, துக்கமல்ல, பயம். அர்த்தம், நான் வாழும் இந்த வீட்டில் அந்த பெண் இப்போது பாதுகாப்பாக உணரவில்லை. நான் சில நொடிகள் அமைதியாக அமர்ந்திருந்தேன். வருத்தமும் கசப்பும் என் மனதில் ஓடின. வெளியே நான் எதிர்பார்த்தபடி என் அம்மா கதவை தட்டத் தொடங்கினாள். மரக்கதவில் படும் ஓசை நள்ளிரவில் மிகவும் கூர்மையாக இருந்தது. அவளுடைய கூர்மையான குரல் எந்த மரியாதையும் இல்லாமல் ஒலித்தது. திற. ஒரு பெண்ணுக்காக உன் அம்மாவை வெளியே தள்ளுவாயா? நீ மனிதனா? நான் கைகளை முட்டினேன். ஒவ்வொரு முறையும் அவள் கத்தும்போது ஆரவ் திடுக்கிட்டான். அவனுடைய கால்கள் காற்றில் அசைந்தன. மீண்டும் உரக்க அழத் தொடங்கினான். பிரியா விரைவாக குழந்தையை மடியில் எடுத்துக்கொண்டாள். அவனை சமாதானப்படுத்திக் கொண்டே நடுங்கினாள். நான் கதவுக்கு அருகில் சென்றேன். ஆனால் திறக்கவில்லை. அங்கேயே நின்றேன். எனக்கும் என் அம்மாவுக்கும் இடையில் இருந்த அந்த மூடிய மரக்கதவை பார்த்து கொண்டே. பிறகு வெளியே சொன்னேன், நீங்கள் உங்கள் அறைக்குச் செல்லுங்கள். மீதி பேச்சு நாளை காலையில் தெளிவாக பேசுவோம். நான் இப்படிப்பட்ட குரலில் பேச முடியும் என்று எனக்கே நம்ப முடியவில்லை. கத்தவில்லை, வாதிடவில்லை. ஆனால் அவ்வளவு உறுதியாக இருந்தது. எனக்குள்ளே ஏதோ உடைந்துவிட்டது போலிருந்தது. ஆனால் என் அம்மா நிற்கப் போவதில்லை. எவ்வளவு தடுத்தாலும் அவள் அவ்வளவுக்கு உக்கிரமடைந்தாள். வெளியே நின்று கொண்டே திட்டினாள். வேண்டுமென்றே உரக்கப் பேசினாள். இருபுறத்து அண்டை வீட்டாரும் கேட்கும்படி. என்னவெல்லாம் வெட்கமற்ற மருமகள்! ஒரு மகனை பெற்றதால் சொந்த சாசியை பாடம் புகட்ட வந்தாள். இந்த வீடு உண்மையில் ஒரு பிரச்சினையை வரவழைத்துக் கொண்டது. ஒவ்வொரு வார்த்தையும் கதவு வழியாக உள்ளே வந்தது. அவ்வளவு அவமானகரமானது. என் முகம் எரிந்தது. நான் திரும்பி பார்த்தேன். பிரியா குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அது அடிபட்ட வலியினால் அழுவது அல்ல. கணவன் மற்றும் குழந்தையின் முன் தன் மானம் கேவலப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனின் அழுகை. வீட்டின் உரிமையாளர் துரத்தும் அனாதையான ஒருவன் போல. நான் பிரியாவின் கையிலிருந்து குழந்தையை வாங்கினேன். அவனுடைய தலையணை அருகில் கிடத்தினேன். பிறகு என் மனைவியின் முன் அமர்ந்தேன். அவள் தலையை தாழ்த்தியிருந்தாள். தோள்கள் சுருங்கியிருந்தன. அவள் மிகவும் சிறியவளாகவும் பரிதாபமாகவும் தோன்றினாள். நான் அவளுடைய குளிர்ந்த கைகளை பிடித்து மிக மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னேன். நாளை அம்மா மீண்டும் சச்சரவு செய்தால் நாம் தனி வீடு எடுத்துக்கொள்வோம். இந்த முறை நான் பின்வாங்க மாட்டேன். பிரியா என்னை பார்த்தாள். அவளுடைய சிவப்பு கண்கள் அவளுக்கு சரியாக கேட்டதா என்று நம்ப முடியாதது போல. நான் அறிந்தேன், இப்போது வெறும் தள்ளி போடும் ஆறுதல் அல்ல. இந்த முறை நான் உண்மையை சொல்கிறேன். ஏனென்றால் முன்பு போல பின்வாங்கினால் ஒரு கணவன், ஒரு தந்தை என்று சொல்லும் தகுதி இருக்காது. சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே இருந்த திட்டல் மெல்ல குறைந்தது. வீட்டில் அமைதி பரவியது. ஆனால் அது மிகவும் கனமான அமைதி. அம்மா தன் அறைக்குச் சென்று விட்டாள் என்று நினைத்தேன். ஆனால் நள்ளிரவு நெருங்கிய போது நான் சிறிது நேரம் தூங்கியிருந்தேன். மீண்டும் முற்றத்தில் கதவு திறக்கும் ஓசை கேட்டது. நான் மெதுவாக எழுந்தேன். மூச்சை நிறுத்திக் கேட்டேன். கதவின் பிளவு வழியாக என் அம்மாவின் குரல் கேட்டது. அவள் யாரோ ஒருவரிடம் அழுது கொண்டே புகார் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவன் தன் மனைவியின் பேச்சைக் கேட்டான். என்னை வீட்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டான்.
இத்தனை ஆண்டுகள் குழந்தையை வளர்த்தேன், இப்போது அவன் தன் அம்மாவுடன் இப்படி நடந்து கொள்கிறான். நான் திகைத்தேன். அவள் வெறும் கோபத்தில் இல்லை. அவள் ஏற்கனவே ஒரு கதையை உருவாக்கிக் கொண்டிருந்தாள். அவள் பாதிக்கப்பட்டவள், நான் மற்றும் பிரியா இருவரும் துஷ்ட பிள்ளைகள் என்று ஒரு கதையை தயார் செய்து கொண்டிருந்தாள். நான் படுத்துக்கொண்டேன், ஆனால் தூங்கவில்லை. என் மொபைல் திடீரென இரவில் ஒளிர்ந்தது. ஒரு புதிய செய்தி வந்தது. அம்மாவின் தங்கை உஷா மாமியின் செய்தி. வரிகள் சிறியவை, ஆனால் வெடிமருந்தால் நிறைந்தவை. காலை வரை அமைதியாக இரு, நான் வந்து அவளுக்கு பாடம் புகட்டுகிறேன். நான் அந்த வாக்கியங்களை மீண்டும் மீண்டும் படித்தேன். என் முதுகெலும்பில் குளிர் ஓடியது. அவளை இங்கே யார்? நான் நன்றாக புரிந்து கொண்டேன். நான் அல்ல, என் மனைவி. அர்த்தம், ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புக்கு பிறகு என் அம்மா வெளிநபர்களையும் இதில் சேர்த்து கொண்டாள். வீட்டு விவகாரத்தை ஒரு கூட்டு தாக்குதலாக மாற்ற தயாராக இருந்தாள். நான் மொபைல் திரையை அணைத்துவிட்டு பிரியாவை நோக்கி திரும்பினேன். அவள் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய கண் மூலைகளில் இன்னும் கண்ணீர் தடங்கள் இருந்தன, உலராதவை. நான் இருளில் அமைதியாக அமர்ந்திருந்தேன். சுவரில் கடிகாரத்தின் டிக் டிக் ஒலியை கேட்டுக்கொண்டே மார்பில் என் இதயத் துடிப்பை உணர்ந்தேன். நாளை காலையில் இந்த பிரச்சனை 4 சுவர்களுக்குள் இருக்காது என்று அறிந்தேன். இது ஒரு உண்மையான போராட்டம் ஆகும். நான் ஒருமுறை கூட மென்மையாக இருந்தால் என் மனைவியும் குழந்தையும் மேலும் நசுக்கப்படுவார்கள். அந்த இரவு நான் தூங்கவில்லை, அங்கேயே அமர்ந்திருந்தேன். இருவரையும் படுக்கையில் சுருங்கியிருப்பதை பார்த்து கொண்டே என்னுள்ளே சொல்லிக் கொண்டேன், இந்த முறை எனக்கு பின்வாங்கும் உரிமை இல்லை. காலை வந்ததும் நான் வாழ்க்கை அறையில் சலசலப்பு ஓசையை கேட்டேன். நான் கிட்டத்தட்ட முழு இரவும் தூங்கவில்லை. சிறிது நேரம் கண் மூடியிருக்கும். பிறகு குழந்தையின் திருப்பம் அல்லது வெளியே மண்டபத்தில் அம்மாவின் இருமல் அல்லது மார்பில் கனமான அமைதியின்மை காரணமாக விழித்து விடுவேன். வெளியே மக்களின் மெல்லிய குரல்களை கேட்டதும் எனக்கு பயந்தது உண்மையாகிவிட்டது என்று புரிந்தது. நான் மெதுவாக பிரியாவின் கையை, குழந்தையை பிடித்திருந்ததை அகற்றி எழுந்து அறையின் கதவை திறந்தேன். கதவு திறந்ததும் பார்த்தேன், அம்மா வீட்டின் நடுவில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்கள் வீங்கியிருந்தன. முடி அவசரமாக கட்டப்பட்டிருந்தது. அவளுடைய முகத்தில் ஒரு வகையான சோகம் இருந்தது. ஒரு நீண்ட அவமான இரவை கழித்த ஒரு பெண்ணுக்கு மிகவும் பொருத்தமானது. அவளுடைய அருகில் உஷா மாமி இருந்தாள். அவளுடைய தங்கை, எப்போதும் தன் கூர்மையான நாவுக்காக அறியப்பட்டவள். கதவு அருகில் உள்ள நாற்காலியில் ராகேஷ் மாமா அமர்ந்திருந்தார். அம்மாவின் சொந்த சகோதரர், ஒரு ஹட்டே கட்டே கடுமையான மனிதர். எங்கே சென்றாலும் தன் உயர்ந்த குரலால் மற்றவர்களை அடக்கி ஆள விரும்புபவர். காலையிலேயே முழு வீடும் ஒரு நீதிமன்றம் போல தோன்றியது. யாருக்கும் ஏதாவது சொல்லத் தேவையில்லை. அவர்கள் இங்கே விசாரணை செய்யவோ சமரசம் செய்யவோ வரவில்லை என்று புரிந்தது. அவர்கள் இங்கே பயமுறுத்தவும் மிரட்டவும் வந்திருக்கிறார்கள். அல்லது இதை சரியாக நியாயப்படுத்த அம்மாவுக்கு அநியாயம் நடந்தது, நாங்கள் கணவன் மனைவி இருவரும் முரட்டுத்தனமான அறிவில்லாத பிள்ளைகள் என்று. நான் வெளியே வந்ததும் பிரியாவும் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு வந்தாள். என் பின்னால் நின்றாள். அவளுடைய முகம் வெளிரி போயிருந்தது. அவள் ஏதாவது சொல்லத் துணியவில்லை. ஆரவை இறுக்கமாக மார்பில் அணைத்து கொண்டாள். அதுவே அவளுடைய கடைசி ஆதாரம் போல. உஷா மாமி என்னை பார்த்ததும் நேரடியாக விரலை உயர்த்தினாள். எந்த முன்னுரையும் இல்லாமல், நீ மிகவும் புத்திசாலியாக ஆகிவிட்டாய். மனைவி வந்ததும் உன் அம்மாவை வீட்டிலிருந்து வெளியே தள்ளத் தொடங்கிவிட்டாய். உன்னை போன்ற ஆண்களுக்கே கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். முதல் வாக்கியமே சேற்றால் நிறைந்திருந்தது. நேரடியாக என் முகத்தில் எரியப்பட்டது. நான் ஏதாவது சொல்லும் முன் ராகேஷ் மாமா முன்னோக்கி சாய்ந்தார். தன் தொடையில் உரக்க அடித்து கோபத்துடன் சொன்னார், இந்த மருமகள் என்னவெல்லாம்? தன் சாசியை முழு இரவும் விழித்திருக்க செய்கிறாள். கொஞ்சம் கூட புத்தி இருந்தால் முழங்காலில் மண்டியிட்டு மன்னிப்பு கேள். என் அம்மா தன் பழக்கமான துக்கக் கதையை தொடங்கினாள். அவள் தலையை தாழ்த்தினாள். அவளுடைய குரல் அவ்வளவு வலியுடன் இருந்தது, அவளைத்தான் துன்புறுத்தியது போல. நான் முதுமையாகிவிட்டேன். நான் வெறும் ஒரு அமைதியான உறக்கத்தைத்தான் விரும்பினேன். ஆனால் அவர்கள் அதைக்கூட எனக்கு தரவில்லை. என் சொந்த வீட்டிலேயே அவமானப்படுத்தப்பட்டேன். நேற்று இரவு அவன் எனக்கு பணம் கொடுத்து வெளியே போய் வேறு இடத்தில் வாடகைக்கு வீடு எடுத்துக்கொள் என்றான். சொல்லுங்கள், ஒரு மகன் தன் அம்மாவுடன் இப்படி நடந்து கொள்வானா? இதை சொல்லியபடி அவள் கண்களின் மூலையை துடைத்தாள், மிகவும் வலியில் இருப்பது போல. உஷா மாமி அருகில் அமர்ந்து தொடர்ந்து தலையை ஆட்டிக்கொண்டிருந்தாள். ராகேஷ் மாமா என்னை அப்படிப்பட்ட பார்வையில் பார்த்து கொண்டிருந்தார், தாக்குதலுக்கு தயாராக அமர்ந்திருப்பது போல. நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். அம்மா தன் பேச்சை முடிக்கட்டும்.
பிறகு நான் நேரடியாக அவளை பார்த்து ஒவ்வொரு வார்த்தையாக தெளிவாக சொன்னேன். அம்மா, நீங்கள் ஒரு பகுதியை விட்டுவிட்டீர்கள். நீங்கள் முதலில் என் மனைவியை அறைந்தீர்கள். முழு வீடும் திகைத்து போனது. உஷா மாமி பலமுறை இமைகளை சிமிட்டினாள். அனைவர் முன்னிலையிலும் நான் இந்த விஷயத்தை சொல்லும் துணிச்சலை கொண்டிருப்பேன் என்று அவளுக்கு எதிர்பார்ப்பில்லை. ஆனால் இந்த ஆச்சரியம் சில கணங்களுக்கே நீடித்தது. உடனே அவள் கேலியான சிரிப்புடன் சிரித்தாள். அவளுடைய பார்வை அவமதிப்புடன் திரும்பியது. யார் நம்புவார்கள்? அவள் மருமகள். அவளுக்கு பொறுமை கற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா முதுமையாகிவிட்டாள். கொஞ்சம் கோபம் வந்தால் என்ன ஆயிற்று? மருமகளாக இருந்து பொறுமை காக்க முடியாவிட்டால் மருமகள் என்றால் என்ன பயன்? அவள் மருமகள். அவளுக்கு பொறுமை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாக்கியம் ஒரு சூடான இரும்பு கம்பியைப் போல என் மனதில் குத்தினது. அப்படியென்றால் அவர்களுடைய பார்வையில் மருமகளாக இருப்பதென்றால் அவமானப்படுவது, திட்டுப்படுவது, அடிக்கப்படுவது கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கது. நான் அந்த மாமியை பார்த்தேன். என் குரல் உயரவில்லை, ஆனால் உறுதியாக இருந்தது. பொறுமை என்றால் யாரோ உங்களை அடிப்பதை ஏற்றுக்கொள்வது அல்ல. அறையில் சூழ்நிலை திடீர்னு பதற்றமாக மாறியது. எனக்கே என் குரல் அறிமுகமில்லாதது போலிருந்தது. இது விவகாரத்தை அமைதிப்படுத்த முயலும் அந்த சிறியவனின் குரல் அல்ல. மாறாக தன் மனைவி மற்றும் குழந்தையின் முன் கேடயமாக நின்று கொண்டிருக்கும் ஒரு மனிதனின் குரல். ராகேஷ் மாமா உடனே தன் கைகளை ஊன்றி எழுந்தார். ஒரு அடி முன் சென்றார். அவருடைய முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. பெரியவர்களிடம் இப்படி பேசுகிறாயா? உன் மனைவியை இங்கே கொண்டு வந்து மீண்டும் பாடம் புகட்ட வேண்டுமா? அவர் இதை சொன்னதும் என் பின்னால் நின்றிருந்த பிரியா ஒரு அடி பின்வாங்கினாள். அம்மாவின் மடியில் இருந்த ஆரவ் உயர்ந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு மீண்டும் உரக்க அழத் தொடங்கினான். குழந்தையின் அழுகுரல் அந்த இறுக்கமான சூழ்நிலையை உடைத்தது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், முதலில் கோபமடைந்தது என் அம்மாதான். அவள் புருவத்தை உயர்த்தினாள். பாருங்கள், இந்த வீடு போதாதா? இன்னும் சச்சரவு நடக்கிறது. நான் என் மகனின் அழுத சிவப்பு முகத்தை நோக்கித் திரும்பினேன். என் மனதில் ஒரே எண்ணம் வந்தது. போதும். நான் முன் சென்றேன். அந்த மக்களுக்கும் என் மனைவி குழந்தையுக்கும் இடையில் நின்றேன். என் பின்னால் பிரியா குழந்தையை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள். அவளுடைய மூச்சு இரைத்தது. நான் இப்போது அம்மாவை பார்க்கவில்லை. உஷா மாமியையோ ராகேஷ் மாமாவையோ அல்ல. நேரடியாக சொன்னேன். என் குரல் ஆழமாக மாறியது. இனி யாராவது என் மனைவி அல்லது குழந்தையின் மீது ஒருமுறை கூட கத்தினால் அவரை இந்த வீட்டிலிருந்து வெளியே தள்ள வேண்டியிருக்கும். நான் இதை சொன்னதும் முழு அறையும் திகைத்துப் போனது. உஷா மாமி ஏதாவது சொல்ல வாயத் திறந்தாள். ஆனால் ஏதோ காரணத்தால் அமைதியாகிவிட்டாள். ராகேஷ் மாமா என்னை உற்று பார்த்தார். நான் இவ்வளவு தூரம் போகும் துணிச்சலை கொண்டிருப்பேன் என்று அவருக்கும் எதிர்பார்ப்பில்லை. என் அம்மா திகைத்து அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்கள் என்னை அப்படி பார்த்தன, நான் ஒரு அந்நியன் போல. இது நேற்று இரவு போன்ற கோபம் அல்ல. மாறாக எப்போதும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மகன் இப்போது தன் கட்டுப்பாட்டை தாண்டிவிட்டான் என்று திடீரென உணர்ந்த ஒரு மனிதனின் பார்வை. நான் அங்கேயே நின்றேன். மார்பில் என் இதயத் துடிப்பை கேட்டுக்கொண்டே. என் பின்னால் என் குழந்தையின் சினுங்களை கேட்டுக்கொண்டே. பிரியாவின் வேகமான மூச்சுக்காற்றையும் இந்த கணத்திலிருந்து பின்வாங்கும் வழி இல்லை என்று அறிந்தேன். என் வாக்கியம் முடிந்ததும் வாழ்க்கை அறையின் சூழ்நிலை அவ்வளவு கனமாக மாறியது. யாரோ தரையில் உருகிய கண்ணாடியை ஊற்றியது போல. உஷா மாமி என்னை சில நொடிகள் உற்று பார்த்தாள். நான் பின்வாங்க மாட்டேன் என்று பார்த்ததும் மிக விரைவாக தன் திசையை மாற்றிக்கொண்டாள். என் மீது குறிவைக்கவில்லை. நேரடியாக பிரியாவை நோக்கி திரும்பினாள். அவளுடைய குரல் கூர்மையாகவும் அவமதிப்புடன் இருந்தது. புதிதாக தாய் ஆன பெண்கள் நிறைய நாடகம் செய்கிறார்கள். இரவில் அவள் எதையாவது சொல்லியிருப்பாள். யார் சாட்சி? அவள் இதை சொன்னதும் நான் திடீரென சிரித்துவிட்டேன்.
இது மகிழ்ச்சியின் சிரிப்பு அல்ல, மாறாக இறுதியாக தன் எல்லையை அடைந்த ஒரு மனிதனின் குளிர்ந்த சிரிப்பு. நான் இப்போது வாதிடவில்லை. நேரடியாக பூஜை அறை அருகே வைத்திருந்த சிறிய அலமாரியை நோக்கிச் சென்றேன். பழைய மொபைல் நேற்று இரவிலிருந்து சார்ஜ் ஆகிக் கொண்டிருந்த இடம். வீட்டிலுள்ள அனைவரும் என்னை பார்க்கத் தொடங்கினர். நான் என்ன செய்யப் போகிறேன் என்று புரியவில்லை. நான் மொபைலை எடுத்தேன். அன்லாக் செய்தேன். என் கைகள் நான் நினைத்த அளவுக்கு நடுங்கவில்லை. உண்மையில் வாழ்க்கை அறையில் இந்த கேமராவை நான் சில மாதங்களுக்கு முன்பே பொருத்தியிருந்தேன். பலமுறை வேலையிலிருந்து திரும்பிய போது பிரியா சொல்வாள், அம்மா மீண்டும் காரணமின்றி திட்டினாள் என்று. அப்போது உண்மை என்னவென்று புரியாது. அப்போது நான் வெறும் இவ்வளவுதான் நினைத்தேன். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏதாவது நடந்தால் பேசுவதற்கு ஆதாரம் இருக்கும். ஒரு நாள் என் சொந்த உறவினர்கள் முன்னிலையில் என் அம்மாவுக்கு எதிராக இதை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நான் வீட்டின் நடுவுக்கு திரும்பினேன். மொபைலை மேசையில் வைத்து நேற்று இரவின் பதிவை இயக்கினேன். திரை ஒளிர்ந்தது. அதிகமாக பின்னால் செல்ல தேவையில்லை. தெளிவாக தெரிந்தது. பிரியா குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு எளிதாக நடந்து கொண்டிருந்தாள். அவளுடைய உடல் ஜன்னல் பக்கம் சாய்ந்திருந்தது. குழந்தை அழுது கொண்டிருந்தது. அவள் அதை மடியில் வைத்துக்கொண்டு இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தாள். பிறகு என் அம்மா அறையிலிருந்து வேகமாக உள்ளே வந்தாள். அவளுடைய கத்தும் குரல் கேட்டது. பிறகு அவளுடைய கை மிக வேகமாக உயர்ந்தது. மொபைலின் சிறிய ஸ்பீக்கரிலிருந்து சட் என்ற ஓசை கேட்டது. முதுகெலும்பில் குளிர் ஓடியது. இந்த ஓசையை நான் இரவில் ஒருமுறை கேட்டிருந்தேன். ஆனால் இப்போது அதை பார்த்ததும் என் மார்பில் யாரோ குத்துவிட்டது போலிருந்தது. முழு அறையும் திகைத்தது. உஷா மாமி இடுப்பில் கை வைத்து நின்றிருந்தாள். அவள் எப்போது தன் கையை கீழே இறக்கினாள் என்று தெரியவில்லை. ராகேஷ் மாமா அப்படி நின்றார். யாரோ அவரை தரையில் ஆணி அடித்துவிட்டது போல. பிரியா குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு படுக்கையின் மூலையில் சுருங்கியிருந்தாள். வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். உதடுகளை கடித்திருந்தாள். அவளுடைய முகம் வெளிறிப் போயிருந்தது. நான் யாரையும் பார்க்கவில்லை. வெறும் வீடியோவை முழுவதும் ஓடவிட்டேன். வீடியோவில் அந்த அடிக்குப் பிறகு பிரியா எந்த விவாதமும் செய்யவில்லை. உஷா மாமி இப்போது அவள் மீது சுமத்தியது போல எந்த முரட்டுத்தனமும் இல்லை. அவள் வெறும் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு அமைதியாக நின்றிருந்தாள். கண்ணீர் வழிந்தது. குழந்தை பயத்தால் சினுங்கத் தொடங்கியது. என் அம்மாவின் முகம் வெளிறிப் போனது. ஆனால் அது சில நொடிகளுக்கே நீடித்தது. உடனே அவள் தொண்டையை சுத்தம் செய்து பாதுகாக்கத் தொடங்கினாள். உரக்க பேசுவதால் இப்போது திரையிலிருந்து வெளிப்பட்ட உண்மையை அடக்க முடியும் என்பது போல. என் கை வெறும் தவறுதலாக சென்றது. அவள் முதலில் என்னுடன் வாதிட்டாள். அதனால் எனக்கு கோபம் வந்தது. அவளுடைய குரல் உயர்ந்ததாகவும் அவசரமாகவும் அலமாரியை திறந்து ஆரவி சில சிறிய உடைகள், சில துணிகள் மற்றும் சில சிறு பொருட்களை ஒரு மென்மையான கைப்பையில் வைக்கத் தொடங்கினாள். நான் கதவு வாயிலில் நின்று இதை பார்த்தபோது என் தொண்டை நிறைந்தது. அவள் இப்போது நேற்று இரவு போல அழவில்லை. அவளுடைய கண்கள் அமைதியாக இருந்தன. சிறிது நேரத்திற்குப் பிறகு பிரியா மிக மெதுவாக சொன்னாள். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் குத்தியது. என் மகன் வசைமொழிகளுக்கு இடையில் வளர நான் விரும்பவில்லை. இந்த வாக்கியம் எனக்கு எந்த புகாரும் அல்ல. ஆனால் இது எந்த குற்றச்சாட்டையும் விட என்னை அதிகம் குற்ற உணர்வு கொள்ளச் செய்தது. ஏனென்றால் இது உண்மை. ஒரு குழந்தைக்கு இன்னும் எதுவும் தெரியாது. பெரியவர்களின் கூச்சல் கேட்டு திடுக்கிட வேண்டியிருக்கிறது. அழ வேண்டியிருக்கிறது. ஒரு தாய் தன் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு தன் சொந்த வீட்டிலிருந்தே ஓட விரும்புகிறாள். நான் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தேன். என் அம்மாவின் மடியில் தூங்கிக் கொண்டிருந்த என் மகனை பார்த்தபடி என் மனம் குழப்பமடைந்தது. நான் ஏதாவது சொல்லும் முன் மாலையில் என் அம்மா திடீரென அறைக்குள் வந்தாள். அவளுடைய குரல் மிகவும் மென்மையாக மாறியிருந்தது. அவ்வளவு மென்மை, இது சில நாட்களுக்கு முன் நடந்திருந்தால் நான் உண்மையில் அவள் அமைதியாகிவிட்டாள் என்று நம்பியிருப்பேன். அவள் கதவு வாயிலில் நின்றிருந்தாள். நேரடியாக பிரியாவை பார்க்கவில்லை. சொன்னாள், வாருங்கள். நான் கோபத்தில் இருந்தேன். நான் மன்னிப்பு கேட்கிறேன். இப்போது இந்த விவகாரத்தை மேலும் பெரிதாக்காதீர்கள். அண்டை வீட்டார் எங்களை பார்த்துச் சிரிப்பார்கள். கேட்பதற்கு இது மன்னிப்பு போலவே இருந்தது. நான் கோபத்தில் இருந்தேன். நான் மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாம் இருந்தது. ஆனால் ஏதோ காரணத்தால் இந்த வாக்கியம் வெளிப்பட்டதும் எனக்கு இது மிகவும் கூச்சலாகவும் குளிர்ச்சியாகவும் உண்மையான வருத்தம் இல்லாததாகவும் தோன்றியது. இந்த மன்னிப்பில் அம்மாவுக்கு மிகவும் பயந்தது அண்டை வீட்டாரின் சிரிப்புதான்.
தன் மருமகளுக்கு தான் கொடுத்த வலி அல்ல, தன் பேரன் உணர்ந்த பயம் அல்ல, இது வேறு ஏதோ ஒன்றுக்கு வழி செய்து கொள்வதற்கான தற்காலிக அடி போல தோன்றியது. உண்மையான தவறின் ஏற்பு அல்ல. பிரியா ஏதாவது சொல்லுமுன் என் அம்மா இன்னும் சில அடிகள் முன் சென்று ஆரவை நோக்கி கையை நீட்டினாள். அவள் மிகவும் அன்பை காட்ட முயன்றாள். வாருங்கள், பாட்டிக்கு பேரனை கொடுங்கள். பாட்டியும் பேரனின் கவலையில் தூங்க முடியவில்லை. அதனால்தான் கோபமடைந்தேன். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அல்லது ஒருவேளை இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை, ஆரவ் பாட்டியை அருகில் வர பார்த்ததும் திடுக்கிட்டு கண்களை திறந்து உரக்க அழத் தொடங்கினான். அவளை பார்க்கவும் இல்லை, வெறும் தலையை தாயின் மார்பில் மறைத்து கொண்டான். அவனுடைய கால்கள் ஒரு பாதுகாப்பு நிலையில் சுருங்கின. முழு அறையும் திகைத்து போனது. என் அம்மாவின் கை காற்றிலேயே நின்றது. அவளுடைய முகம் ஒரு கணம் மங்கியது. என் முதுகெலும்பில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தேன். ஒரே வயதுக்கு மேற்பட்ட குழந்தைக்கு நன்மை தீமை தெரியாது. ஆனால் யாரிடம் பயம் என்று அவனுக்கு தெரியும். இந்த எதிர்வினை பொய்யாக இருக்க முடியாது. என் அம்மா தன் கையை பின்வாங்கிக் கொண்டாள். அசௌகரியத்துடன் மங்கலான சிரிப்பு சிரித்துவிட்டு திரும்பி சென்றாள். நான் அவளை தடுக்கவில்லை. நானும் எதுவும் சொல்லவில்லை. அந்த கணத்திற்கு பிறகு என் மகன் உண்மையிலேயே தன் பாட்டியை பயப்படத் தொடங்கிவிட்டான் என்று புரிந்தது. இது பெரியவர்களின் சண்டையை விட மிகவும் வலியுள்ளதாக இருந்தது. அந்த மாலை உணவு ஒரு பயங்கர அமைதியில் உண்ணப்பட்டது. யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நான் விரைவாக உணவை முடித்துவிட்டு பிரியாவுக்கு உதவத் தொடங்கினேன். நான் பாத்திரங்களை கழுவுவதற்கு முன் அவற்றை வெளியே முற்றத்தில் கொண்டு சென்று கொண்டிருந்த போது அம்மா துணிகளை உலர்த்தும் இடத்திற்கு அருகில் ஒரு மூலையில் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன். அவளுடைய குரல் மிகவும் மெதுவாகவும் அவசரமாகவும் இருந்தது. யாரும் கேட்க விரும்பாதது போல. நான் இயல்பாக நின்றேன். சமையலறை கதவுக்கு பின்னால் ஒளிந்தேன். மிகத் தெளிவாக கேட்டேன். அம்மா சொல்லிக் கொண்டிருந்தாள். அவனிடம் கேமரா இருக்கிறது. பழைய விவகாரம் கெட்டுவிட்டது. இப்போது வேறு ஏதாவது யோசிக்க வேண்டும். ஒரு குளிர்ந்த அலை என் கழுத்திலிருந்து ஓடியது. பழைய விவகாரம் என்ன? நான் நன்றாக புரிந்து கொண்டேன். அந்த அடி, காலையின் கட்டுக்கதை மற்றும் அவள் இப்போதுதான் அம்பலப்படுத்தப்பட்ட அனைத்தும். நான் மூச்சை நிறுத்தி மேலும் கேட்டேன். பிறகு அவள் ஒரு வாக்கியத்தை சொல்வதை கேட்டேன். இன்றும் நினைத்தாலே நடுங்குகிறேன். அந்த குழந்தையை அந்த பெண்ணிடமிருந்து பிரித்துவிட்டால் அவனும் மீண்டும் நேராகிவிடுவான். நான் திகைத்து போனேன். அந்த பெண் என் அம்மா பிரியாவின் பெயரை சொல்லவில்லை. என் மனைவியை அந்த பெண் என்று அழைத்தாள். ஒரு தடையாக, என்னையும் என் பேரனையும் பிரிக்க வேண்டிய ஒன்றாக. இந்த வாக்கியம் உடனடியாக புரிய வைத்தது. அம்மா சமரசம் செய்ய விரும்பவில்லை. தன் தவறை அறிந்து மன்னிப்பு கேட்கவில்லை. அவள் வெறும் தன் உத்தியை மாற்றிக்கொண்டிருந்தாள். சச்சரவு செய்து உறவினர்களை அழைத்து அழுத்தம் கொடுக்கும் தந்திரம் வேலை செய்யவில்லை என்றால் வேறு வழியை தேடுவாள். பேரனை தாயிடமிருந்து பிரிப்பாள். எங்களை கணவன் மனைவியாக பிரிப்பாள். அல்லது குறைந்தபட்சம் என் மனதில் அப்படிப்பட்ட ஒரு கவலையை விதைத்து நான் அவளுடைய பக்கம் திரும்பிவிடுவேன். நான் கதவுக்கு பின்னால் நின்றேன். என் கைகள் அவ்வளவு இறுக்கமாக முறுக்கிக் கொண்டன. விரல்களின் மூட்டுகளில் வலி ஏற்பட்டது. என் மனதில் மிக வேகமாக பல சாத்தியங்கள் ஓடின. அவள் நள்ளிரவில் பிரியாவை அடிக்க முடியும் என்றால், பின்னால் இப்படி பேச முடியும் என்றால், குழந்தையை பிடுங்குவது அல்லது அவனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது சாத்தியமல்லாததல்ல. அந்த இரவு நான் அறைக்குள் வந்தபோது என் மார்பில் இன்னும் அதே குளிர்ந்த உணர்வு இருந்தது. நான் பிரியாவிடம் நான் கேட்டதை சொன்னேன். அவள் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு என்னை பார்க்க தலையை உயர்த்தினாள். அவளுடைய கண்கள் சோர்வு மற்றும் பயத்தால் ஆழமாகி விட்டிருந்தன. பிறகு இனி மறைக்க முடியாதது போல அவள் எப்போதும் மறைத்து வைத்திருந்த ஒரு விஷயத்தை என்னிடம் சொன்னாள். அவள் சொன்னாள், பலமுறை நான் வேலையில் இருக்கும்போது அம்மா ஆரவை தன் அறைக்கு கொண்டு சென்று வேண்டுமென்றே குழந்தையின் முன் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்வாள். உன் அம்மா மிகவும் அனாரி. ஒரு நாள் உனக்கு தீங்கு செய்து விடுவாள். ஒருமுறை கேலியாக சொல்லியிருந்தாள், பாட்டியுடன் நீதான் பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் அம்மாவுடன் உனக்கு என்ன ஆகும் தெரியவில்லை. பிரியா இதை கேட்டு மிகவும் வருத்தப்பட்டாள். ஆனால் என்னிடம் சொல்லத் துணியவில்லை. நான் கவலைப்படுவேன், வீட்டில் இன்னொரு சண்டை ஏற்படும் என்று பயந்தாள். இதை கேட்டபோது என் வயிற்றில் மெல்லுதல் எழுந்தது போலிருந்தது. அப்பாவித்தனமாக தோன்றிய வார்த்தைகள் உண்மையில் அம்மாவின் திட்டமிட்டவை. என் அம்மா மிக நீண்ட காலமாகவே பிரியாவை தாழ்த்த முயன்றிருந்தாள். மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக கல்லின் மீது தண்ணீர் சொட்டுகள் போல.
நான் நினைத்திருந்தேன் அம்மா வெறும் தன் மருமகளை வெறுக்கிறாள் என்று. அப்போது உணர்ந்தேன் கட்டுப்பாட்டை தக்க வைக்க தன் பேரனையும் பயன்படுத்த தயாராக இருக்கிறாள். அந்த இரவு அந்த வாக்கியத்தை கேட்ட பிறகு நான் கிட்டத்தட்ட அமைதி இழந்தேன். இத்தனை ஆண்டுகளாக நான் எப்போதும் வீட்டின் ஆவண வேலைகளிலிருந்து விலகியிருக்க முயன்றேன். ஒருபுறம் அம்மாவின் மீது நம்பிக்கை, மறுபுறம் குடும்ப உறுப்பினர்களிடையே அதிக கணக்கு வைப்பது நல்லதல்ல என்ற பழைய எண்ணம். ஆனால் அப்போது புரிந்தது, இனி அப்பாவியாக இருக்க எனக்கு உரிமை இல்லை. முன்பு போல அறியாமையாக இருந்தால் அம்மாவின் கையில் உண்மையில் என்ன இருக்கிறது என்று ஒருபோதும் தெரியாது. என் மனைவியும் குழந்தையும் எப்போதும் நிச்சயமற்ற நிலையில் இருப்பார்கள். அடுத்த நாள் காலை நான் அரை நாள் விடுப்பு எடுத்தேன். பிரியாவை தவிர யாருக்கும் எதுவும் சொல்லவில்லை. என் அம்மா வீட்டில் குளிர்ந்த முகத்துடன் சுற்றித் திரிந்தாள். ஒரு இரவுக்கு பிறகு மீண்டும் சாதாரண மனிதனாக மாறியது போல. ஆனால் இந்த போலியான சாதாரணம்தான் என்னை மேலும் எச்சரிக்கையாக்கியது. நான் அறைக்குச் சென்றேன். சிறிய மேச்சை அருகே நாற்காலியை இழுத்து அமர்ந்தேன். சில பழைய கோப்புகளை தேட அலமாரியை தேடத் தொடங்கிய போது பிரியா அமைதியாக சூட்கேக்ஸின் ஒரு பகுதியிலிருந்து ஒரு நீல நிறத்தில் சுருங்கிய பிளாஸ்டிக் பையை எடுத்தாள். அதை என் முன் வைத்து மிக மெதுவாக சொன்னாள், "இதை நான் நீண்ட காலமாக பாதுகாத்து வைத்திருக்கிறேன். ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும் என்று நினைத்தேன்." நான் என் மனைவியை பார்த்தேன். அப்போது உணர்ந்தேன், நான் எப்போதும் நினைத்தேன் பிரியா வெறும் சகித்துக்கொள்ள தெரிந்தவள், வெறும் அமைதியாக அழத் தெரிந்தவள் என்று. ஆனால் உண்மையில் அவள் நான் நினைத்த அளவுக்கு பலவீனமானவள் அல்ல. குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க அமைதியாக இருக்க தேர்ந்தெடுத்திருந்தாள். அந்த அமைதியில் அவள் மிக முக்கியமான விஷயங்களை அமைதியாக பாதுகாத்து வைத்திருந்தாள். எப்போதும் தன்னை காப்பாற்ற தயாராக இருக்கும் ஒரு மனிதனைப் போல. நான் கோப்பு பையை திறந்தேன். உள்ளே எல்லா வகையான ஆவணங்களும் தனித்தனி மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்தன. சில மிக பழையவை. காகிதம் மஞ்சளாகிவிட்டிருந்தது. விளிம்புகள் சிறிது மடிந்திருந்தன. வங்கியிலிருந்து வாங்கிய கடனுக்கான ஒப்பந்தம், பணம் செலுத்திய ரசீதுகள், வீட்டுச் சொத்தின் ஆவணங்களின் நகல்கள், வங்கி அறிக்கைகள், என் சொந்த கையால் எழுதிய சில குறிப்புகள். பல ஆண்டுகள் பழையவை. நான் ஒவ்வொரு பக்கமாக புரட்டினேன். எவ்வளவு பார்த்தேனோ அவ்வளவு என் தலையை யாரோ பிடுங்கியது போலிருந்தது. பிறகு நான் ஒரு விவரத்தில் நின்றேன். நான் இதற்கு முன் ஒருபோதும் கவனிக்காதது. இந்த வீடு முழுவதுமாக என் அம்மாவின் பணத்தால் வாங்கப்பட்டதல்ல. அவள் எப்போதும் உறவினர்கள், அண்டை வீட்டார் மற்றும் என்னிடமும் இத்தனை ஆண்டுகளாக சொல்லி வந்தது போல. ஆரம்பத்தில் மிகப்பெரிய தொகை என் தந்தையின் வேலையில் ஏற்பட்ட விபத்துக்கான இழப்பீட்டு பணத்திலிருந்து வந்தது. அவர் இறந்த பிறகு கிடைத்தவை. அப்போது அம்மா சொல்லியிருந்தாள், அந்த பணத்தை வீட்டுக்காக சேமித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. ஆனால் அது தந்தை எனக்காக விட்டுச் சென்ற சொத்தின் பகுதி என்பதை அவள் ஒருபோதும் தெளிவுபடுத்தவில்லை. வெறும் அவளுடையதல்ல. நான் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தேன். அப்படியென்றால் அம்மா எப்போதும் என்னை அடக்க பயன்படுத்திய வீட்டின் அடித்தளம் உண்மையில் அந்த தந்தையின் பங்கால் உருவானது. இப்போது தன் பேச்சை சொல்ல உயிருடன் இல்லாதவர். ஆனால் இது இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சி அல்ல. பல ஆண்டுகளுக்குப் பிறகு கட்டணங்களின் அறிக்கைகள் மற்றும் ரசீதுகளை பார்த்தபோது கிட்டத்தட்ட அனைத்து வழக்கமான செலுத்துதல்களையும் நானே செய்திருப்பதைக் கண்டேன். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கிடைத்ததும் வீட்டு பணம் செலுத்த அனுப்பினேன். சில மாதங்கள் பணம் குறைந்தபோது கடன் வாங்கி நிரப்பினேன். அர்த்தம், இந்த வீடு என்னுடையது. என் அம்மா இத்தனை ஆண்டுகளாக திரும்ப திரும்ப சொல்லி வந்தது உண்மையில் அரை உண்மை, அல்லது அரைக்கும் குறைவு. நான் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தபோது என் பார்வை பிரியாவின் பெயரில் நடந்த சில வங்கி பரிமாற்றங்களில் பட்டது. மிகப்பெரிய தொகை அல்ல, ஆனால் வழக்கமானவை. சில சமயம் 5000, சில சமயம் 3000, சில சமயம் அதற்கும் குறைவு. நான் தேதிகளை கவனமாக பார்த்து பிரியாவை நோக்கி திரும்பினேன். அவள் வெட்கத்துடன் தலையை தாழ்த்தி மெதுவாக சொன்னாள், "சில மாதங்கள் உங்களிடம் வங்கி பணம் செலுத்த பற்றாக்குறை இருந்தபோது நான் என் பிரசவத்திற்குப் பிறகு சேமித்திருந்த பணத்திலிருந்து எடுத்துக் கொடுத்தேன். எல்லாம் சரியாகும்போது சொல்லிவிடுவேன் என்று நினைத்தேன். அதனால் எதுவும் சொல்லவில்லை." என் தொண்டை நிறைந்தது. இத்தனை காலம் ஒட்டுண்ணி, உபயோகமற்றவள், பிறர் வீட்டில் வாழ்பவள் என்று அழைக்கப்பட்டவள் அமைதியாக தன் சிறிய சேமிப்பிலிருந்து இந்த வீட்டை விழுவதிலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருந்தாள். என் அம்மா பெருமையுடன் இந்த வீடு என்னுடையது என்ற முகமூடியை அணிந்து தன் மருமகள் மீது அப்படி அழுத்தம் கொடுத்தாள். பிரியா உண்மையில் ஒரு ஒட்டுண்ணி போல. நான் அங்கேயே அமர்ந்திருந்தேன். ஒவ்வொரு காகிதத்தையும் புரட்டிக்கொண்டே. என் இதயம் மனைவிக்காக துக்கத்தாலும் எனக்காக வெட்கத்தாலும் நிறைந்தது. அவள் என்னுடன் எவ்வளவு சகித்திருக்கிறாள் என்று இன்றுதான் தெரிந்தது.
அதே நேரத்தில் பிரியாவின் மொபைல் அடித்தது. அவள் குழந்தையை மடியில் வைத்திருந்தாள். அதனால் நான் எடுத்து பார்த்தேன். அறியப்படாத எண்ணிலிருந்து ஒரு செய்தி. ஒரே ஒரு சிறிய வரி. புத்திசாலியாக இருந்தால் குழந்தையை அழைத்து கொண்டு சில மாதங்களுக்கு பெற்றோர் வீட்டுக்குச் செல்லுங்கள். இல்லை என்றால் பின்னர் வருத்தப்பட வேண்டியிருக்கும். இதை படித்ததும் என் முதுகெலும்பில் குளிர் ஓடியது. பெயர் இல்லை, வசைமொழி இல்லை, மிக தெளிவான அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் அதில் இருந்த பயமுறுத்தும் உணர்வு அவ்வளவு தெளிவாக இருந்தது. யாரும் புரிந்து கொள்ளலாம். நான் உடனே திரும்ப அழைத்தேன். மறுபுறம் மணியோசை ஒருமுறை மட்டும் அடித்துவிட்டு நின்றது. மீண்டும் அழைத்தபோது எண் தடுக்கப்பட்டிருந்தது. இப்படி மறைந்த விதம் இது குழந்தைத்தனமான நகைச்சுவை அல்ல என்று உறுதியாக்கியது. யாரோ கை வைக்கத் தொடங்கியிருந்தார்கள். குறைந்தபட்சம் எங்களுக்கு இதை உணர்த்த விரும்பினார்கள். எல்லாம் வீட்டு சண்டைகளுடன் நின்றுவிடும் என்று நினைக்காதீர்கள். நான் பிரியாவிடம் அந்த செய்தியை உடனே சொல்லவில்லை. அவள் மேலும் பயப்படாமல் இருக்க. ஆனால் அந்த கணத்தில் ஒரு நிமிடங்கூட குழந்தையிலிருந்து என் பார்வையை அகற்றவில்லை. அன்று முழுவதும் மனதில் அந்த காகிதங்களும் அறியப்படாத செய்தியும் சுழன்றன. புரியத் தொடங்கியது. இது வெறும் சாசி மருமகள் சண்டையை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு இரட்டை பிடி. ஒருபுறம் என் அம்மாவின் அதிகாரம் இருந்தது. வீடு மற்றும் குடும்ப பெரியவர்களின் குரலின் ஆதரவுடன் அவள் உருவாக்கியது. ஒருவேளை என் மனைவியையும் குழந்தையையும் தனிமைப்படுத்தி நான் மீண்டும் அவளுடைய பக்கம் திரும்பிவிடும்படி தயாராகுதல். மாலையில் என் அம்மா திடீரென தன் தொனியை மாற்றிக்கொண்டாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சமையல் அறையில் பிஸியாக இருந்தாள். பிறகு என் அறைக்கு ஒரு சூடான கஞ்சி கோப்பையுடன் வந்தாள். இது பெரியாவுக்காக. அவளுக்கு தைரியம் கிடைக்கட்டும் என்றாள். அவளுடைய இனிமையான குரல் கதை தெரியாதவருக்கு சாசின் இதயம் உருகிவிட்டது. அவள் தன் மருமகளை நேசிக்கத் தொடங்கிவிட்டாள் என்று தோன்றும். ஆனால் இந்த அசாதாரண இனிமைதான் என்னை மேலும் எச்சரிக்கையாக்கியது. நான் ஏதாவது எதிர்வினையாற்றும் முன் பிரியா நீண்ட நேரம் கஞ்சி கோப்பையை பார்த்தாள். தன் கையால் சீட்டையை லேசாக அசைத்தாள். பிறகு கிட்டத்தட்ட முணுமுணுப்பாக சொன்னாள், இதை சாப்பிடும் துணிச்சல் எனக்கு இல்லை. இதை கேட்டதும் என் மார்பு கனமாகியது. இந்த வீட்டில் நம்பிக்கை அவ்வளவு உடைந்துவிட்டிருந்தது. என் மனைவி தன் சாசின் கையால் கொண்டு வந்த கஞ்சி கோப்பையை பார்க்கும்போது அவளுடைய முதல் எதிர்வினை நன்றியுணர்வோ துக்கமோ அல்ல, பயம். நான் கஞ்சி கோப்பையை எடுத்து நேரடியாக வாழ்த்தை அறைக்குச் சென்றேன். என் அம்மா தொலைக்காட்சிக்கு முன் அமர்ந்திருந்தாள். ஓசை கேட்டு திரும்பினாள். நான் கஞ்சி கோப்பையை மேசையில் வைத்தேன். உரக்க அல்ல, ஆனால் உறுதியாக. பிறகு நேரடியாக சொன்னேன், இனி என் மனைவி மற்றும் குழந்தையின் உணவு பானத்தை நான் தானே கவனித்துக் கொள்வேன். நீங்கள் கவலைப்படும் நாடகம் செய்ய தேவையில்லை. என் அம்மாவின் முகம் கிட்டத்தட்ட உடனடியாக மாறியது. அந்த இனிமையான குரல் அவ்வளவு விரைவாக மறைந்தது. கண்ணால் பார்க்காதவருக்கு நம்ப முடியாது. அவள் ஒரு மங்கலான சிரிப்பு சிரித்தாள். அவளுடைய கண்கள் குளிர்ச்சியாக இருந்தன. சரி, நான் நல்லது செய்ய விரும்பினேன். என் மீதே சந்தேகம் வைக்கப்பட்டது. இன்று முதல் என்னிடம் எந்த உதவியும் கேட்காதீர்கள். கேட்பதற்கு இது ஒரு குற்றச்சாட்டு, சுயமரியாதை பேச்சு போல தோன்றியது. ஆனால் நான் புரிந்து கொண்டேன், இது புகாரல்ல, இது ஒரு போர் அறிவிப்பு. அவள் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள், இனி விஷயங்கள் எளிதாக இருக்காது. அந்த இரவு நான் படுக்கையில் அமர்ந்து வீட்டின் ஆவணங்களை பார்த்து கொண்டிருந்தேன். என் மொபைல் திடீரென அடித்தது. இது தெரு நிர்வாகக் குழுவின் எண். மறுபுறம் உள்ள நபரின் குரல் மரியாதையாக ஆனால் தொலைவில் இருந்தது. சாதாரண வாழ்க்கை முறை மற்றும் குறிப்பாக குழந்தைகளின் மீது பாதிப்பு ஏற்படுகிறது. குடும்பம் தன் வாழ்க்கை முறையை நிலைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை. நான் மொபைலை அணைத்தேன். என் இதயம் குளிர்ந்தது. ஒரே ஒரு அழைப்பு புரிய வைக்க போதுமானது. என் அம்மா வெளிப்புற கூறுகளை இதில் சேர்க்கத் தொடங்கியிருந்தாள். இப்போது அவள் எங்களை வெறும் வீட்டுக்குள்ளேயே அடக்க விரும்பவில்லை. எங்களை கணவன் மனைவியாக சச்சரவு செய்பவர்கள், தொந்தரவு செய்பவர்கள் என்று பார்க்கும்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க விரும்பினாள். தான் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும் ஒரு பரிதாபமான முதிய பெண். நான் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தேன். பிரியா குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு படுக்கையின் மூலையில் சுருங்கியிருப்பதை பார்த்தேன். என் முன் திறந்திருந்த காகித குவியலை பார்த்தேன். அந்த வீட்டை பார்த்தேன். ஒரு ஆதாரமாக கருதப்பட்டது, ஆனால் உண்மையில் இத்தனை ஆண்டுகளாக என் முழு குடும்பத்தின் தொண்டையில் ஒரு கயிறு. அடுத்த போர் சில விவாதங்கள், சில மென்மைகள் மற்றும் பிறகு புறக்கணிப்பதல்ல என்று அறிந்தேன். ஒன்று, நான் இந்த கையாளுதலிலிருந்து முழுவதுமாக பிரிந்து விடுவேன், அல்லது என் மனைவியும் குழந்தையும் எப்போதும் இந்த வீட்டில் மூச்சு திணறிக் கொண்டிருப்பார்கள். நான் விவகாரத்தை அமைதிப்படுத்தம் பற்றி யோசிப்பதை நிறுத்தினேன்.
எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரும் வழிகளைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினேன். அடுத்த நாள் காலை நான் ஆரவை விரைவாக மருத்துவரிடம் அழைத்து சென்றேன். நேற்று இரவு அவனுக்கு மீண்டும் காய்ச்சல் இருந்தது. சரியாக தூங்க முடியவில்லை. தாமதமானால் வேறு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்று பயந்தேன். அதனால் காலை வந்தவுடன் அவனை அருகிலுள்ள கிளினிக்குக்கு அழைத்து சென்றேன். பிரியா என் பின்னால் அமர்ந்திருந்தாள். குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு முழு வழியிலும் அவள் அதிகம் பேசவில்லை. அவளுடைய முகம் இன்னும் சோர்வாக இருந்தது. ஆனால் கடந்த நாட்களின் சோர்விலிருந்து இது வேறு. இப்போது இது சகிப்புத்தன்மை அல்ல. மாறாக ஏதோ ஒரு மோசமான விஷயத்திற்கு மனதளவில் தயாராகிவிட்ட ஒரு மனிதனின் அமைதி. பரிசோதனைக்குப் பிறகு மருத்துவர் சொன்னார், வெறும் லேசான தொண்டை தொற்று. சில மருந்துகள் கொடுத்து வீட்டில் கண்காணிக்க அறிவுறுத்தினார். நான் குழந்தையை அழைத்து கொண்டு வெளியே வந்தேன். என் இதயம் இன்னும் முழுவதுமாக இலேசாகவில்லை. ஆனால் நாங்கள் தெருவின் மூலைக்கு வந்ததும் ஒரு விசித்திரமான அமைதியின்மையை உணர்ந்தேன். எங்கள் வீட்டின் கதவு முழுவதும் திறந்திருந்தது. காற்றுக்காக சிறிதல்ல, பெரிய கூட்டம் வருவதற்காக காத்திருப்பது போல. நான் வண்டியை நிறுத்தியதும் வாழ்க்கை அறையிலிருந்து மக்களின் மெல்லிய குரல்களை கேட்டேன். உள்ளே சென்று பார்த்தேன். என் அம்மா ஒரு நீண்ட சோபாவில் அமர்ந்திருந்தாள். முதுகு நிமிர்ந்து, முகம் சோகமாக. சற்று முன் தன் துக்கக் கதையை சொல்லி முடித்த ஒரு மனிதனைப் போல. அவளுடைய அருகில் உஷா மாமி, முன்னாள் தெருத் தலைவர், மற்றும் வந்தனா அத்தை, எங்கள் அண்டை வீட்டார், அடிக்கடி வீட்டு விவகாரங்களை விசாரிப்பவள். ஒரே பார்வையிலேயே புரிந்தது. என் அம்மா எங்கள் தவறுக்காக காத்திருக்கவில்லை. தானே வீட்டில் ஒரு பஞ்சாயத்தை கூட்டியிருந்தாள். வெளிநபர்களை சேர்த்து பொதுக்கருத்தை தன் பக்கம் திருப்ப முயன்றாள். பிரியா என் பின்னால் உள்ளே வந்ததும் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு அங்கேயே நின்றாள். மூலையில் உள்ள நாற்காலியில் என் குழந்தையின் ஒரு சிறிய துண்டு வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தேன். அர்த்தம், ஒருவேளை என் மனைவி ஏற்கனவே அந்த கதையை கேட்க அமர வைக்கப்பட்டிருந்தாள், அல்லது குறைந்தபட்சம் நான் வருவதற்கு சற்று முன் அழைக்கப்பட்டிருந்தாள். அவளுடைய முகம் வெளிரிப் போயிருந்தது. உதடுகள் இறுக்கமாக முறுக்கிக் கொண்டிருந்தன. ஆரவ் தாயின் மடியில் தூங்கிக் கொண்டிருந்தான். அந்நியர்களின் கூட்டத்தை பார்த்து அமைதி இழந்தான். அவனுடைய சிறிய கைகள் பிரியாவின் உடையை இறுக்கமாக பிடித்திருந்தன. தெருத் தலைவர் முதலில் பேசத் தொடங்கினார். அவருடைய குரல் கடுமையாக இல்லை. ஆனால் அதில்தான் சரியான பக்கத்தில் இருக்கிறேன் என்று நினைக்கும் ஒரு மனிதனின் உபதேசம் இருந்தது. வீட்டு விவகாரத்தை வீட்டிலேயே தீர்த்து கொள்ள வேண்டும். அண்ணா, ஒரு முதிய அம்மாவை இப்படி அழுதும் துக்கமடையும் பார்ப்பது சரியல்ல. அம்மா முதுமையாகிவிட்டாள். நீங்களும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். குழந்தையின் மருந்து பையை மேசையில் வைத்து மிக அமைதியான முகத்துடன் கேட்டேன். நீங்கள் இங்கே வருவதற்கு முன் என் அம்மா உங்களிடம் சொன்னாரா, அவர்கள் நள்ளிரவில் என் மனைவியை அறைந்தார்கள் என்று? முழு அறையும் உடனடியாக திகைத்து போனது. என் அம்மா தெளிவாக ஆச்சரியமடைந்தாள். உஷா மாமி அவ்வளவு விரைவாக எதிர்வினையா ஆற்றினாள். ஏற்கனவே தயாராக இருந்தது போல. உடனே அதே பழைய பாட்டை பாடத் தொடங்கினாள். முதியவர்களுக்கு கோபம் வந்துவிடும். நீங்கள் பின்னால் கதை கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரே ஒரு அடிதான், அதை தங்கம் போல பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள். நான் அவளை நேரடியாக பார்த்து அறையில் உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்தேன். நான் இன்னும் மொபைலை எடுக்கவில்லை. வெறும் ஒவ்வொரு வார்த்தையாக தெளிவாக கேட்டேன். அறைப்பட்ட பெண் உங்கள் மகள் என்றால், நள்ளிரவில் தன் சிறிய குழந்தையை மடியில் வைத்திருந்தால், நீங்களும் இது வெறும் கொஞ்சம் கோபம் என்று சொல்வீர்களா? இந்த கேள்வி முடிந்ததும் வந்தனா அத்தை முழ்கால்களில் கை வைத்து அமர்ந்திருந்தாள். திடீரென பணத்தை அகற்றினாள். இப்போது என் பக்கம் பார்க்கும் துணிச்சல் இல்லை. தெருத்தலைவரின் முகமும் மாறியது. இப்போது முதல் போன்ற ஆலோசனை தரும் ஆர்வம் இல்லை. ஏனென்றால் இந்த கேள்வி இப்போது சரி தவறு அல்ல. இது அனைவரையும் அந்த ஒரு மனிதனின் நிலையில் நிறுத்தியது. நள்ளிரவில் தன் குழந்தையின் முன் அடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வெறும் கொஞ்சம் கோபம் என்று சொல்லிவிட முடியாது. நிலைமை மோசமடைவதை பார்த்து என் அம்மா உடனே திசையை மாற்றிக்கொண்டாள். நாற்காலியின் கைப்பிடியில் உரக்க அடித்தாள். அவளுடைய குரல் உயர்ந்தது. சரி, நீங்கள் பழைய விவகாரத்தை வெளியே எடுக்கவில்லை. என் வீட்டை பிடுங்கும் உங்கள் திட்டத்தை மறைக்க. ஏனா உங்களுக்கு என்ன தோன்றியது? எனக்கு தெரியாது என்று. இது முதல் முறை அவள் வெளி நபர்கள் முன்னிலையில் இதை இவ்வளவு தெளிவாக சொல்லியிருந்தாள். நான் அம்மாவை பார்த்து சிந்திக்காமல் பதிலளித்தேன். நான் எதையும் பிடுங்கவில்லை. ஆனால் என் மனைவியையும் குழந்தையையும் அடித்த பிறகும் தலையை தாழ்த்தி நன்றி சொல்ல மறக்கவில்லை. நான் இதை சொன்னதும் சூழ்நிலை வெடித்தது போல.
உஷா மாமி முன் சென்றாள். நேரடியாக பிரியாவின் முகத்தில் விரலை உயர்த்தினாள். என்னவெல்லாம் பெண் சில ஆண்டுகளுக்கு முன் வந்தாள், பிறர் வீட்டை அழித்துவிட்டாள். இவள் வந்ததிலிருந்து வீட்டில் சகோதர சகோதரிகளிடையே ஒரு நாள் கூட அமைதி இருக்கிறதா? அவளுடைய குரல் கத்தி போல கூர்மையாகவும் கசப்பாகவும் இருந்தது. பிரியா என் பின்னால் ஒளிந்து கொள்ளவில்லை. குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு சுவர் பக்கம் திரும்பவும் இல்லை. குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு நேராக நின்றாள். அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் அவளுடைய பார்வை மிகத் தெளிவாகவும் நேராகவும் இருந்தது. அவளுடைய குரல் உயரவில்லை. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு தெளிவாக இருந்தது. கேட்டால் குளிர்ச்சியாகும். இந்த வீடு என் காரணத்தால் உடையவில்லை. இந்த வீடு அந்த நாள் உடைந்தது. நீங்கள் பிறரை அவமானப்படுத்துவதை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டபோது. முழு அறையும் திகைத்து போனது. வந்தனா அத்தை வாய் திறந்து மீண்டும் மூடினாள். தெரு தலைவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். இரு கைகளும் முழங்கால்களில். இப்போது இடையில் பேசும் துணிச்சல் இல்லை. உஷா மாமி திகைத்து நின்றாள். அவளுடைய விரல் இன்னும் காற்றில் இருந்தது. ஆனால் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளிவரவில்லை. என் அம்மாவும் சில நொடிகள் அசையாமல் இருந்தாள். ஒருவேளை அவளுக்கு எதிர்பார்ப்பில்லை தான். பலவீனமாக நினைத்த மருமகள் இத்தனை பேர் முன்னிலையில் இதை சொல்லும் துணிச்சலை கொண்டிருப்பாள் என்று. நான் பிரியாவை நோக்கித் திரும்பினேன். என் இதயத்தில் வலி, அன்பு மற்றும் துக்கத்தால் நிறைந்த ஒரு உணர்வு எழுந்தது. அப்படியென்றால் இந்த பெண் எதிர்ப்பு தெரிவிக்கத் தெரிந்தவள். அவள் மிக நீண்ட காலம் பொறுமை காத்திருந்தாள். அவ்வளவு பொறுமை. அனைவரும் சகிப்புத்தன்மையே அவளுடைய இயல்பு என்று நம்பத் தொடங்கியிருந்தனர். ஆனால் யாரையாவது சுவற்றில் தள்ளினால் அவளிடம் இழக்க எதுவும் மிஞ்சாது. என் அம்மா முதலில் தன் குரலை மீட்டெடுத்தாள். ஒரு மங்கலான சிரிப்பு சிரித்தாள். அவளுடைய உதடுகள் நடுங்கின. மிக அருமை. பெரியவர்களுக்கும் பாடம் புகட்டத் தொடங்கிவிட்டாள். ஆனால் இந்த முறை அந்த பேச்சில் முன்பு போன்ற எடை இல்லை. ஏனென்றால் அறையில் அமர்ந்திருந்தவர்கள் போதுமானதை கேட்டிருந்தனர். இது இப்போது ஒரு பரிதாபமான முதிய அம்மா அல்ல, தன் மருமகள் துன்புறுத்துகிறாள் என்று அவள் சொல்வது போல. நான் மெதுவாக என் மொபைலை எடுத்து மேசையில் வைத்தேன். மேலும் எதுவும் சொல்லத் தேவையில்லை. இந்த ஒரு செயலே என் அம்மாவின் முகத்தை மாற்ற போதுமானது. அவளுக்கு புரிந்தது, என்னிடம் இன்னும் ஆதாரம் இருக்கிறது. அவளுக்கு புரிந்தது, இனி அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் மக்கள் எளிதாக நம்ப மாட்டார்கள். நான் வாழ்க்கை அறையின் நடுவில் நின்றேன். ஒவ்வொருவரையும் பார்த்து பிறகு அம்மாவை பார்த்தேன். என் மனதில் இப்போது விவகாரத்தை தீர்க்கும் எந்த எண்ணமும் இல்லை. நான் நன்றாக அறிந்தேன், இந்த போரை சில பொய்யான மன்னிப்புகளாலோ வாருங்கள் விட்டுவிடுவோம் என்பதாலோ முடிக்க முடியாது. பேச்சுக்களால் தீர்க்க முடியாத விவகாரம் இது. இப்போது நேரம் வந்துவிட்டது. யாராவது வெல்ல வேண்டும், யாராவது தோற்க வேண்டும். ஒருவேளை அந்த கணத்தில்தான் அம்மா பார்த்தாள். இப்போது யாரும் எளிதாக அவளுடைய பக்கம் நிற்கவில்லை. அவள் இறுதியாக அந்த முகத்தை காட்டினாள். இத்தனை காலமாக ஒரு பரிதாபமான முதிய அம்மாவின் முகமூடியின் கீழ் மறைக்க முயன்றதை. அவள் அமர்ந்தபடி திடீரென எழுந்தாள். அவளுடைய முகம் வாடியது. கண்கள் கோபத்தால் சிவந்தன. குரல் கூர்மையான கத்தி போல இருந்தது. நீங்கள் என்னுடன் வாழ முடியாவிட்டால் போய்விடுங்கள். ஆனால் குழந்தை இங்கேயே இருப்பான். இந்த ஒரு வாக்கியம் கத்தி போல வாழ்க்கை அறையின் காற்றை கிழித்து மேசையில் விழுந்தது. நான் மிகத் தெளிவாக கேட்டேன். பிரியா ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தாள். உடனே ஆரவை தன் மார்பில் அணைத்து கொண்டாள். அவளுடைய கைகள் நடுங்கின. நான் ஒரு கணம் வெறுமையாகிவிட்டேன். நான் நினைத்திருந்தேன், அவள் எல்லா வகையிலும் எங்களை தொந்தரவு செய்வாள், வசைமொழி சொல்வாள், வீட்டுச் சொத்தின் விவகாரத்தை எழுப்புவாள். ஆனால் அம்மா இத்தனை பேர் முன்னிலையில் பேரனை வைத்துக் கொள்ளும் பேச்சை சொல்வாள் என்று எனக்கு எதிர்பார்ப்பில்லை. என் அம்மா பார்த்தால் அனைவரும் ஆச்சரியமடைந்திருக்கிறார்கள். அதனால் அவள் மேலும் முன் சென்றாள். இப்போது பாதிக்கப்பட்டவள் நாடகம் செய்யவில்லை. ஒரு மூச்சிலேயே பேசத் தொடங்கினாள். ஒவ்வொரு வார்த்தையிலும் உரிமை உணர்வு இருந்தது. இந்த குடும்பத்தின் வாரிசு ஒரு முரட்டுத்தனமான பெண்ணுடன் போக முடியாது. அவன் அம்மாவுடன் இருந்து தன் வேர்கள் மற்றும் பண்பாட்டை வளர்த்து கொள்வான். வளர்ந்து யாருடைய பேச்சையும் கேட்பான். இந்த வீட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு குடும்பம் இருக்கிறது. நீங்கள் அவனை எங்கே வேண்டுமானாலும் அழைத்துச் செல்ல முடியாது. தெருத்தலைவர், சிறிது முன் உபதேசம் செய்தவர், இப்போது தானும் ஆச்சரியமடைந்தார். மெதுவாக புருவத்தை உயர்த்தினார். என் அம்மாவை பார்த்தார். பிறகு என்னை பார்த்தார். ஒருவேளை அவருக்கும் எதிர்பார்ப்பில்லை. கதை சாசி மருமகள் சண்டையிலிருந்து குழந்தையை பிடுங்கும் பேச்சுவரை செல்லும் என்று.
வந்தனா அத்தை முழுவதுமாக அமைதியாக இருந்தாள். அவளுடைய பார்வை இப்போது என் அம்மாவை பார்க்கும் விதம் மாறியிருந்தது. இப்போது இது ஒரு பரிதாபமான முதிய அம்மாவுக்கான அனுதாப பார்வை அல்ல, தன் மகன் விட்டுச் சென்றவள், மாறாக ஆச்சரியமும் எச்சரிக்கையும் கலந்த பார்வை. பிரியா அதே நேரத்தில் அழுதாள். இது அவள் இத்தனை காலம் அடக்கி வந்த அமைதியான கண்ணீர் அல்ல, மாறாக பயம் மற்றும் அவமானத்தால் உடைந்து வெளிப்பட்ட ஒன்று. அவள் குழந்தையை அவ்வளவு இறுக்கமாக பிடித்திருந்தாள். அவனுக்கு வலிக்கும் என்று எனக்கு பயம். பிறகு முதல் முறையாக அனைவர் முன்னிலையில் கத்தினாள். அம்மா, நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள் என்றால் வெறுங்கள். ஆனால் என் குழந்தையை எதுவும் சொல்லாதீர்கள். நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன். என் குழந்தையை என்னை நிர்பந்திக்க பயன்படுத்தாதீர்கள். பிரியாவின் அழுகையால் என் இதயம் உட்கார்ந்தது. ஆனால் என் அம்மா சிறிதும் மென்மையடையவில்லை. ஒரு மங்கலான குளிர்ந்த சிரிப்பு, அவளுக்கு ஒருபோதும் துக்கம் உணராதது போல. உங்கள் குழந்தையா? ஒவ்வொரு வார்த்தையிலும் அழுத்தம் கொடுத்தாள். பிரியா தலையிலிருந்து பாதம் வரை நடுங்கத் தொடங்கினாள். நீங்கள் அவனை வளர்க்க முடியுமா? பாலின் பணம், மருத்துவமனையின் பணம், டயப்பரின் பணம், வீட்டின் பணம், நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறீர்கள்? வெறும் பிறப்பை கொடுத்ததால் அவன் முழுவதுமாக உங்களுடையவன் ஆகிவிட்டதாக நினைக்கிறீர்களா? இந்த வீடு இல்லாமல் நான் இல்லாமல் பாருங்கள். நீங்கள் அவனை அழைத்து கொண்டு எங்கே போவீர்கள்? ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பெண்ணின் மிகவும் பலவீனமான பகுதியில் அடித்தது. இப்போதுதான் தாய் ஆனவள் தன் சிறிய குழந்தையை மடியில் வைத்திருப்பவள், உடல் மற்றும் மனதளவில் பலவீனமானவள். பிரியாவின் முகம் வெளிரி போனதை பார்த்தேன். அவளுடைய உதடுகள் அசைந்தன. ஆனால் அவள் எதுவும் சொல்ல முடியவில்லை. இந்த அவமானம் இப்போது வெறும் அவமதிப்பு அல்ல, வெளி நபர்கள் முன்னிலையில் தாய் என்ற நிலையை பறிப்பது போல. நான் மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னேன். என் மகன் யாரும் விரும்பும்போது எடுக்கக்கூடிய பொம்மை அல்ல. நான் இதை சொன்னதும் கதவிலிருந்து மீண்டும் செருப்புகளின் வேகமான ஓசை கேட்டது. ராகேஷ் மாமா எப்போதிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் தெரியவில்லை. மிகவும் பதற்றமான கணத்தில் தன் முகத்தை உள்ளே நுழைத்து தன் கனமான குரலால் தீயில் நெய் ஊற்றத் தொடங்கினார். இது குடும்ப விவகாரம். வாரிசு தந்தையின் குடும்பத்துடன் தான் இருக்க வேண்டும். இதில் என்ன தவறு? பெண் திருமணம் செய்தால் குழந்தைகள் கணவனின் குடும்பத்தினரே. இது எப்போதும் நடந்து வருகிறது. இதை சொன்ன பிறகு இடுப்பில் கை வைத்து பிரியாவை அச்சுறுத்தும் பார்வையில் பார்த்தார். நாங்கள் இன்னொரு வார்த்தை சொன்னால் அவருக்கு குழந்தையை பிடுங்கும் உரிமை இருப்பது போல. நான் அவரை நோக்கி திரும்பினேன். என் கண்கள் கோபத்தால் எரிந்தன. குடும்பம் மற்றும் குலத்தின் பெயரால் என் மனைவி மற்றும் குழந்தையை பயமுறுத்த முயற்சிக்காதீர்கள். நான் உரக்க சொன்னேன். இது அந்த காலம் அல்ல. யாரும் விரும்பும்போது குழந்தையை பிடுங்கலாம். நீங்கள் வெளியிலிருந்து வந்தவர். உங்கள் இடத்தில் இருங்கள். என் குழந்தையின் விவகாரத்தில் உங்கள் நாவை அசைக்காதீர்கள். ஒருவேளை ராகேஷ் மாமாவுக்கு எதிர்பார்ப்பில்லை நான் இத்தனை பேர் முன்னிலையில் இவ்வளவு தெளிவாக பேசும் துணிச்சலை கொண்டிருப்பேன் என்று. அதனால் அவர் சில நொடிகள் நின்றார். ஆனால் என் அம்மா பின்வாங்கவில்லை. அவள் ஏற்கனவே அடுத்த அடியை தயாராக வைத்திருந்தது போல. திரும்பி பூஜை அறை அருகே உள்ள சிறிய அலமாரியை திறந்தாள். ஒரு பிளாஸ்டிக் ஃபோல்டரில் வைக்கப்பட்டிருந்த காகித மூட்டையை எடுத்து மேசையில் உரக்க அடித்தாள். என்னிடம் வீட்டின் ஆவணங்கள் இருக்கின்றன. என்னிடம் சாட்சிகள் இருக்கிறார்கள். நீங்கள் போக விரும்பினால் வெறும் கைகளுடன் போங்கள். ஆனால் குழந்தையை எங்காவது அழைத்துச் செல்லும் எண்ணத்தை கூட வைக்காதீர்கள். அவளுடைய குரல் சவால் நிறைந்திருந்தது. வெறும் அந்த காகிதங்களை காட்டி எல்லாவற்றையும் நசுக்க முடியும் என்பது போல. நான் காகித மூட்டையை எடுத்தேன். ஒரே பார்வையிலேயே புரிந்தது. இவை பழைய நகல்கள், மிகவும் யோசித்து ஒழுங்குபடுத்தப்பட்டவை. தொடக்கத்தில் என் அம்மாவின் பெயர் உள்ள பக்கங்கள், பின்னால் தந்தை விட்டுச் சென்ற பணம் தொடர்பான விவரங்கள் மற்றும் நானும் பிரியாவும் கொடுத்த பங்களிப்பு உள்ள பகுதிகள் ஒன்று மறைக்கப்பட்டிருந்தன அல்லது கீழே அழுத்தப்பட்டிருந்தன. தெளிவாக தெரிந்தது. அரை உண்மையை பயன்படுத்தி இந்த வீட்டுக்கு முழு உரிமையும் முழு ஒழுக்கமும் தன் கையில் இருப்பதாக காட்டிக் கொண்டிருந்தாள். கதை தெரியாத வெளி நபர் என்றால் எளிதாக அழுத்தத்திற்கு உள்ளாகலாம். நான் இன்னும் காகிதங்களை கீழே வைக்கவில்லை. ஆரவ் பெரியவர்களின் கூச்சலால் பயந்து உரக்க அழத் தொடங்கினான். அவனுடைய அழுகுரல் கூரையை தாக்கியது. அழுதழுது குரல் உட்கார்ந்தது. பிரியா பயந்து அவனை மடியில் வைத்து சமாதானப்படுத்தத் தொடங்கினாள். அப்போது குழந்தை தாயின் தோளில் வாந்தி எடுத்தான். பால் மற்றும் மருந்தின் கலவை கீழே ஓடியது. பிரியாவின் முழு மார்பும் நனைந்தது. அவள் பயம், வெட்கம் மற்றும் குழந்தையின் காய்ச்சல் மேலும் அதிகரிக்கக்கூடாது என்ற கவலையால் நடுங்கினாள். இந்த காட்சி எரியும் தீயில் எண்ணெய் சொட்டு போல.
நான் பொறுக்க முடியவில்லை. நான் அவ்வளவு உரக்க சொன்னேன். முழு வாழ்க்கை அறையும் திடுக்கிட்டது. இனி யாரும் இன்னொரு வார்த்தை சொல்லக்கூடாது. நான் ஒவ்வொருவரையும் பார்த்தேன். என் அம்மா, ராகேஷ் மாமா, உஷா மாமி முதல் தெருத் தலைவர், வந்தனா அத்தை வரை. இனி யாராவது என் மனைவி அல்லது குழந்தையை ஒருமுறை கூட பயமுறுத்தினால் இந்த விவகாரத்தை இறுதி வரை கொண்டு செல்வேன். என் அம்மா ஒரு கசப்பான சிரிப்பு சிரித்தாள். ஆனால் இந்த முறை அவளுடைய சிரிப்பில் அழுத்தத்திற்கு உள்ளான கசப்பும் இருந்தது. என்ன செய்வீர்கள்? போலீஸை அழைப்பீர்களா அல்லது உங்கள் சொந்த அம்மா மீது வழக்கு தொடுப்பீர்களா? இதை கேட்ட பிறகு என்னை உற்று பார்த்தாள். அம்மா என்ற வார்த்தை கேட்டு நான் பயந்து ஒவ்வொரு முறையும் போல பின்வாங்குவேன் என்று காத்திருப்பது போல. ஆனால் நான் பின்வாங்கவில்லை. என் குரல் அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தது. எனக்கே அதை அடையாளம் காண முடியவில்லை. தேவைப்பட்டால் அதையும் செய்வேன். இந்த வாக்கியம் என் வாயிலிருந்து வெளிப்பட்டதும் எனக்கு புரிந்தது. எனக்குள்ளே ஏதோ முழுவதுமாக உடைந்துவிட்டது. இது அன்பு அல்ல, இரத்த உறவு அல்ல. மாறாக அந்த கடைசி இழை என்னை அந்த குருட்டு கடமை உணர்வுடன் பிணைத்திருந்தது. அது என்னை இத்தனை நீண்ட காலம் தயங்க வைத்திருந்தது. அந்த கணத்திலிருந்து நான் இனி நடுவில் இல்லை. என் சிறிய குடும்பத்தின் பக்கம் நின்றேன். வாழ்க்கையில் முதல் முறையாக புரிந்தது. கணவனாகவும் தந்தையாகவும் இருப்பதென்றால் சில சமயம் தன்னை பெற்ற அம்மாவுக்கு எதிராகவும் நிற்க வேண்டும் என்பது. என் வாக்கியம் முடிந்ததும் முழு அறையும் யாரோ தொண்டையை நெரித்தது போல. என் அம்மா எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவளுடைய கண்கள் இன்னும் எரிந்தன, கசப்பு மற்றும் ஏமாற்றத்தால். உஷா மாமி ஒரு பக்கம் சுருங்கினாள். ராகேஷ் மாமா சில சமயம் என்னை, சில சமயம் மேசையில் வைத்திருந்த காகிதங்களை பார்த்தார். தெளிவாக தெரிந்தது அவரும் இப்போது பயந்திருந்தார். நான் நினைத்திருந்தேன் இந்த போர் தன் உச்சத்தை அடைந்துவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் கதவு மணி அடிக்கும் என்று எனக்கு எதிர்பார்ப்பில்லை. மணியோ உரக்க இல்லை. ஆனால் அந்த வெளிப்புற சூழ்நிலையில் அது மிகவும் கூர்மையாக இருந்தது. என் அம்மா கதவு பக்கம் திரும்பினாள். அவளுடைய முகம் மிக வேகமாக மாறியது. நான் கதவை திறக்கச் சென்றேன். வெளியே ரேகா அத்தை நின்றிருந்தாள். என் தந்தையின் உறவினர். அத்தை அடிக்கடி வருவதில்லை. என் தந்தை இறந்த பிறகு அவள் மிகவும் அமைதியாக இருந்தாள். பிறர் வீட்டு விவகாரங்களில் குறைவாகவே தலையிட்டாள். ஆனால் என் நினைவில் அத்தை ஒரு எச்சரிக்கையான, புத்திசாலியான பெண். குறிப்பாக குடும்ப பண விவகாரங்களை மிக நன்றாக அறிந்தவள். ரேகா அத்தை வெறும் கையுடன் வரவில்லை. அவளுடைய கையில் ஒரு பழுப்பு நிற பழைய கோப்பு பை இருந்தது. விளிம்புகள் காலத்தால் தேய்ந்தவை. அவள் உள்ளே வந்தாள். வாழ்க்கை அறையில் ஒரு பார்வை சுழற்றினாள். பிறகு என் அம்மாவின் மீது நின்றாள். அவளுடைய குரல் உயரவில்லை. ஆனால் அவ்வளவு உறுதியாக இருந்தது. கேட்டால் குளிர்ச்சியாகும். நான் கேட்டேன். சல்லா மிகவும் தவறாக சொல்லப்படுகிறது. அதனால் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்த வரவேண்டியிருந்தது. நான் என் அம்மாவை நோக்கி திரும்பினேன். இது முதல் முறை. காலை முதல் அவளை உண்மையிலேயே நிறம் மாறும்படி பார்த்தேன். இது முன்பு போன்ற கோபத்தால் சிவந்த முகம் அல்ல. மாறாக வெளிரி போனது. அவ்வளவு விரைவாக வெளிரினாள். தான் மிகவும் சந்திக்க விரும்பாத நபரை பார்த்தது போல. அண்டை வீட்டாரின் பேச்சுகளுக்கு பயப்படாதவள். ஆனால் இந்த வீட்டில் நடந்த ஒவ்வொரு பைசா, ஒவ்வொரு பழைய விவகாரத்தையும் அறிந்த நபருக்கு பயந்தாள். ரேகா அத்தை கோப்பு பையை மேசையில் வைத்தாள். அவளுடைய அசைவுகள் மெதுவாக, கட்டுப்பாட்டுடன், எந்த அதிகப்படியான அசைவும் இல்லாமல். பிறகு ஒவ்வொன்றாக காகித மூட்டைகளை எடுத்தாள். சில வங்கி அறிக்கைகள் மஞ்சளாகிவிட்டவை. சில பணம் செலுத்திய ரசீதுகள். சில பழைய கடன் ஒப்பந்தங்களின் நகல்கள். ஒரு பழைய சிறிய டைரியும் கூட. அவள் தலையை உயர்த்தி நேரடியாக என் அம்மாவை பார்த்தாள். ஒவ்வொரு வார்த்தையாக தெளிவாக சொன்னாள். இந்த வீட்டை நீங்கள் தனியாக வாங்கவில்லை. முழு வாழ்க்கை அறையும் திகைத்தது. அத்தை மேலும் சொன்னாள். அவளுடைய குரல் இன்னும் மெதுவாக இருந்தது. ஆனால் கேட்க கேட்க கனமாகியது. என் தந்தை இறந்த பிறகு நிறுவனம் வேலையில் ஏற்பட்ட விபத்துக்காக ஒரு பெரிய இழப்பீட்டுத் தொகையை கொடுத்தது. அந்த தொகை அப்போது என் அம்மாவின் பெயரில் கிடைத்தது. ஆனால் உண்மையில் இந்த பணத்தை தந்தை எங்கள் இருவருக்கும், அம்மா மற்றும் மகனுக்கும் விட்டுச் சென்றார். எங்கள் வாழ்க்கை நிலையாக இருக்க. இது வெறும் அவளுடைய தனிப்பட்ட சொத்து அல்ல. இந்த பணத்தில்தான் என் அம்மா இந்த வீட்டின் முன்பணம் கொடுத்தாள். இதுவரை அவள் எப்போதும் சொல்லி வந்தாள். இந்த பணத்தை நான் சேமித்தேன். நான் தனியாக இந்த வீட்டை வாங்கினேன் என்று. அவ்வளவு. மெல்ல மெல்ல நானும் அதை நம்பத் தொடங்கியிருந்தேன். இப்போது ரேகா அத்தை இந்த விஷயத்தை அனைவர் முன்னிலையில் வெளிப்படுத்திய போது யாரோ என் தலையில் உரக்க அடித்தது போலிருந்தது. ஆனால் அத்தை அதோடு நிற்கவில்லை. பின்னால் வந்த ஆண்டுகளின் கட்டண ரசீதுகளை, நான் பிரியா கொடுத்த ஆவணங்களை ஏற்கனவே பார்த்திருந்தாலும்
வேறொரு வெளிநபர் ஒவ்வொரு செல்லுத்துதலையும் இப்படி விவரித்தபோது என் இதயம் வலித்தது. அந்த சிறிய பணங்கள், அந்த அமைதியான பங்களிப்புகள், இப்போது பிரியாவை ஒட்டுண்ணி என்று அழைத்த அனைவரின் முகத்திலும் ஒரு அடி போல இருந்தன. நான் என் மனைவியை நோக்கித் திரும்பினேன். பிரியா தலையை தாழ்த்தியிருந்தாள். அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன. அவள் இன்னும் குழந்தையை இறுக்கமாக பிடித்திருந்தாள். அவள் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. எந்த உதவிகளையும் எண்ணிச் சொல்லவில்லை. வெறும் அமைதியாக நின்றாள், எப்போதும் செய்தது போல. என் அம்மா இறுதியாக தடுமாறியபடி சொன்னாள், "அக்கா, உங்களுக்கு இவை எல்லாம் எங்கிருந்து கிடைத்தன?" அவளுடைய குரல் இப்போது முன்பு போல உயரவில்லை, உடைந்திருந்தது. ரேகா அத்தை ஒரு மங்கலான சிரிப்பு சிரித்தாள். அதில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. "நீங்கள் முதலிலேயே என்னிடம் இவற்றை பாதுகாக்க சொன்னீர்கள். மறந்துவிட்டீர்களா? அதிக நேரம் ஆகிவிட்டதால் யாருக்கும் நினைவில் இருக்காது என்று நினைத்தீர்களா?" ஒரே ஒரு வாக்கியம், அதன் பிறகு இந்த வீடு என்னுடையது என்ற முழு நாடகம் என் அம்மா இத்தனை காலம் சார்ந்திருந்தது அனைவர் முன்னிலையில் நின்றது. வந்தனா அத்தை என் அம்மாவை உற்று பார்த்தாள். அவளுடைய பார்வை ஆச்சரியமும் எச்சரிக்கையும் நிறைந்திருந்தது. சற்று முற்றிலும் வேறு மனிதனை பார்த்தது போல. தெருத் தலைவரும் மெதுவாக மூச்சை விட்டார். அவருடைய புருவம் உயர்ந்தது. உஷா மாமி உதடுகளை கடித்தாள். தெளிவாகத் தெரிந்தது அவள் இடையில் பேச விரும்பினாள். ஆனால் எங்கிருந்து தொடங்குவது என்று தெரியவில்லை. ரேகா அத்தை இன்னும் பேச்சை முடிக்கவில்லை. டைரியிலிருந்து ஒரு சிறிய காகிதத்தை எடுத்தாள். நேரடியாக என் அம்மாவை பார்த்தாள். பிறகு மிக கனமான விஷயத்தை சொன்னாள். "இதுதான் புத்திசாலித்தனம். நான் அவளை தன் சாசிக்கு வட்டி செலுத்த பணம் கொடுக்கும்போது பார்த்தேன். அவள் என்னிடம் சொன்னாள், 'சமீரிடம் சொல்லாதீர்கள், இல்லையென்றால் அவருக்கு வருத்தமாக இருக்கும்' என்று. இதை கேட்டதும் யாரோ என் மார்பில் குத்துவிட்டது போலிருந்தது. நான் பிரியாவை நோக்கி திரும்பினேன். அவள் இன்னும் தலையை தாழ்த்தியிருந்தாள். ஆனால் அவளுடைய தோள்கள் மிக லேசாக நடுங்கின. அதே அமைதியாக தன் சேமிப்பிலிருந்து இந்த வீட்டின் வங்கி வட்டியை செலுத்திக் கொண்டிருந்தாள். நான் ஒரு கணவன், என் சொந்த வாழ்க்கையில் அவ்வளவு அறியாமையாக இருந்தேன். என் மனைவியை இத்தனை நீண்ட பயணத்தில் நசுக்க அனுமதித்தேன். என் அம்மாவுக்கு வேறு வழி தெரியாதபோது அவள் கத்தினாள். அவளுடைய குரல் பயம் மற்றும் கோபத்தால் கூர்மையாக இருந்தது. அவள் செய்தால் தன் விருப்பத்தால் செய்தாள். அவளுக்குச் செய்யச் சொன்னது யார்? இந்த வாக்கியம் வாயிலிருந்து வெளிப்பட்டதும் ரேகா அத்தை மேசையில் உரக்க அடித்தாள். தடம் என்ற ஓசை கேட்டது. "நீங்கள் இதை சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையிலேயே மிகவும் இரக்கமற்றவர். யாராவது ஆபத்தில் உங்களுக்கு உதவி செய்தால் நன்றி சொல்வதற்கு பதிலாக அவளை நசுக்கும் சாக்காக மாற்றிக்கொள்கிறீர்கள்." இதற்கு பிறகு ராகேஷ் மாமாவும் உஷா மாமியும் உண்மையிலேயே அமைதியாகிவிட்டனர். காலையில் என்னையும் பிரியாவையும் பாடம் புகட்ட மிரட்டியவர்கள் இப்போது யாரோ அவர்களுடைய வாயில் துணி திணித்தது போல. யாரும் இன்னொரு வார்த்தை சொல்லும் துணிச்சல் இல்லை. ஏனென்றால் எங்கள் பால் இரக்கம் வந்ததல்ல, மாறாக உண்மை அவ்வளவு தெளிவாக இருந்தது. அதை திரித்து பேச வழி இல்லை. எனக்கு திடீரென நேற்று இரவின் பதிவு நினைவுக்கு வந்தது. சிந்திக்காமல் என் மொபைலை எடுத்தேன். அம்மாவின் அந்த அழைப்பின் பதிவை இயக்கி மேசையில் வைத்தேன். அவளுடைய குரல்கள் அமைதியான வாழ்க்கை அறையில் தெளிவாக எதிரொலித்தன. அந்த குழந்தையை அந்த பெண்ணிடமிருந்து பிரித்துவிட்டால் அவனும் மீண்டும் நேராகிவிடுவான். இந்த குளிர்ந்த வாக்கியம் முடிந்ததும் வந்தனா அத்தை உண்மையிலேயே நடுங்கினாள். தெருத்தலைவர் ஒரு நீண்ட மூச்சை விட்டார். நேரடியாக என் அம்மாவை பார்த்தார். "அக்கா, நீங்கள் இதை மிகவும் தவறாக செய்திருக்கிறீர்கள். குடும்ப விவகாரங்களில் நான் அதிகம் தலையிடுவதில்லை. ஆனால் ஒரு தாய் மற்றும் குழந்தையை மனதளவில் துன்புறுத்துவதும் அவர்களை பிரிக்கும் திட்டம் தீட்டுவதும் சரியல்ல." என் அம்மா முழுவதுமாக சோர்வடைந்தது போல அவள் நாற்காலியில் விழுந்தாள். கைகள் தொங்கியிருந்தன. கண்கள் தரையில் நிலைத்திருந்தன. இவை எல்லாம் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக அவள் மேலும் வாதிட முடியவில்லை. ஏனென்றால் தன் தவறை உணர்ந்ததல்ல, நான் நன்றாக புரிந்து கொண்டேன். மாறாக மறுக்கும் அனைத்து வழிகளும் மூடப்பட்டிருந்தன. இப்போது அவளுக்கு மறைக்க இடம் இல்லை. தன் பக்கம் இழுக்க யாரும் இல்லை. தன்னை பரிதாபமாக காட்ட எந்த கதையும் மிஞ்சவில்லை. நான் அந்த அம்மாவை பார்த்து கொண்டிருந்தேன். என்னை வளர்த்தவள். அவள் எனக்கு முற்றிலும் அந்நியலாக தோன்றினாள். சிலர் தவறு செய்வதற்கு பயப்படுவதில்லை, அம்பலப்படுவதற்கு பயப்படுகிறார்கள். அந்த வாக்கியத்திற்கு பிறகு நான் சில நொடிகள் அமைதியாக நின்றேன். அம்மா நாற்காலியில் விழுவதை பார்த்தேன். ரேகா அத்தை இன்னும் கோப்பு மீது கை வைத்திருப்பதை பார்த்தேன். உஷா மாமியும் ராகேஷ் மாமாவும் இரண்டு உயிரற்ற நிழல்கள் போல நிற்பதை பார்த்தேன். வாழ்க்கை அறை முன்பே சிறியதாக இருந்தது. அப்போது திடீரென மிக பெரியதாக தோன்றியது.
அவ்வளவு பெரியது, குளிர்ச்சியாக இருந்தது. மக்கள் குறைந்ததால் அல்ல, மாறாக மறைந்திருந்த அனைத்தும், முகமூடியாக இருந்த அனைத்தும் இப்போது கழன்றன. உண்மை வீட்டின் நடுவில் நிர்வாணமாக நின்றது. தப்பிக்க இடமில்லை. அந்த நேரத்தில் புரிந்தது, இனி மேலும் வாதிடத் தேவையில்லை. நான் நேரடியாக என் படுக்கை அறைக்குச் சென்றேன். பிரியா இன்னும் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு படுக்கையின் ஓரத்தில் நின்றிருந்தாள். அவளுடைய முகம் சற்று முன் நடந்த சம்பவத்திற்குப் பிறகு வெளிரிப்போத்த இருந்தது. அவள் என்னை பார்த்தாள். கண்கள் சிவந்திருந்தன, ஆனால் மிக அமைதியாக இருந்தன. நான் அதிகம் எதுவும் சொல்லவில்லை. வெறும் குனிந்து படுக்கைக்கு அடியில் வைத்திருந்த சிறிய சூட்கேஸை வெளியே இழுத்தேன். இது பிரியா நேற்று இரவு அமைதியாக தயாரித்திருந்த சூட்கேஸ். இனி நாம் அமைதியாக வாழ முடியாது என்று அவளுக்கு நம்பிக்கை இல்லாதபோது, சூட்கேஸின் சக்கரங்கள் தரையில் உரசும் ஓசை. பிரியா லேசாக நடுங்கினாள். பிறகு மிக மெதுவாக கேட்டாள். நான் சரியாக முன்னால் இல்லையென்றால் கேட்காமல் போயிருக்கலாம். நாம் உண்மையிலேயே போகிறோமா? நான் கையை நிறுத்தினேன். என் மனைவியை பார்த்தேன். அவளுடைய முகம் சோர்வாக இருந்தது. அவளுக்கு நம்ப முடியாதது போல. அவள் இத்தனை காலம் வெறும் ஏமாற்றத்தால் சொல்லி வந்த விஷயம் உண்மையாகப் போகிறதா என்று. நான் தலையை ஆட்டினேன். என் குரல் மெதுவாக ஆனால் உறுதியாக இருந்தது. ஆம், இப்போதே போகிறோம். இங்கே இன்னொரு நாள் இருப்பதென்றால் எங்கள் குழந்தை இன்னொரு நாள் பயத்தில் வாழ்வது. இந்த வாக்கியம் வெளிப்பட்டதும் எனக்கே தோன்றியது, இது என் இதயத்தில் மிஞ்சிருந்த கடைசி தயக்கத்தை வெட்டிவிட்டது போல. இந்த கணத்திலிருந்து நான் இனி அம்மா அமைதியாவதற்கோ, அவள் புரிந்து கொள்வதற்கோ, யாராவது சமரசம் செய்வதற்கோ காத்திருக்க யோசிக்கவில்லை. சில விஷயங்கள் எவ்வளவு காத்திருந்தாலும் அவ்வளவுக்கு அழுகும். எவ்வளவு சகித்தாலும் அவ்வளவுக்கு தன்னை குற்றவாளியாக்கும். நான் இன்னும் தயங்கினால் அதன் விலை மேலும் பிரியா, என் மகன் மற்றும் அந்த சிறிய குடும்பம் செலுத்த வேண்டியிருக்கும். அவர்களை காப்பாற்றும் பொறுப்பு என்னுடையது. நான் அலமாரியை திறந்தேன். விரைவாக குழந்தையின் சில உடைகள், சில துணிகள் மற்றும் சில மருந்து பெட்டிகளை எடுத்தேன். பிரியா மற்றும் என் சில உடைகளை சூட்கேஸில் வைத்தேன். அதிகமல்ல, தேவையும் இல்லை. அந்த நேரத்தில் நான் மிகவும் எடுத்துச் செல்ல விரும்பியது எந்த சொத்தோ பொருளோ அல்ல. மாறாக என் மனைவியையும் குழந்தையையும் இந்த வீட்டிலிருந்து, ஒரு போர்க்களமாக மாறியிருந்ததிலிருந்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியே எடுப்பது. சூட்கேஸின் ஜிப் மூடியதும் என் அம்மா வாழ்க்கை அறையிலிருந்து வேகமாக உள்ளே வந்தாள். ஒருவேளை நாங்கள் உண்மையிலேயே பொருட்களை பொதிக்கும்போது அவள் உண்மையிலேயே பயந்தாள். அவள் இப்போது முன்பு போல கத்தவில்லை. வேகமாக முன் சென்று சூட்கேஸின் கைப்பிடியை பிடித்தாள். அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன. குரல் கோபம் மற்றும் பயத்தால் உடைந்திருந்தது. நீங்கள் போகிறீர்கள் என்றால் போங்கள். ஆனால் என் பேரனை இங்கேயே விட்டுவிடுங்கள். நான் குனிந்து அவளுடைய ஒவ்வொரு விரலையும் சூட்கேஸின் கைப்பிடியிலிருந்து அகற்றினேன். நான் உரக்க அகற்றவில்லை, தள்ளவும் இல்லை. ஆனால் அவ்வளவு உறுதியாக இருந்தது. அவள் நின்றாள். நான் அம்மாவை பார்த்தேன். என் குரல் ஆழமாகியது. அம்மா, என்னை மேலும் கடுமையான விஷயங்களை சொல்லும்படி நிர்பந்திக்காதீர்கள். இந்த வாக்கியத்தில் எந்த கச்சலும் இல்லை. ஆனால் ஒருவேளை அதன் குளிர்ச்சிதான் என் அம்மாவை பயமுறுத்தியது. அவள் என்னை அப்படி பார்த்தாள், ஏதாவது சொல்ல விரும்புவது போல. ஆனால் அவளுடைய உதடுகள் வெறும் நடுங்கின. முழு வாக்கியம் வெளிவரவில்லை. பிரியா இப்போது அழவில்லை. குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு வாழ்க்கை அறை வழியாக சென்றாள். மிக மெதுவாக, ஆனால் நிமிர்ந்த முதுகுடன். அவள் ரேகா அத்தையை பார்க்கவில்லை. தெரு தலைவரை பார்க்கவில்லை. உஷா மாமியை பார்க்கவில்லை. என் அம்மாவை பார்க்கவில்லை. இந்த அமைதி எந்த புகாரையும் விட வலியுள்ளதாக இருந்தது. இது எல்லாம் முடிவுக்கு வருவதன் அடையாளம். நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, வாதிடும் சக்தி கூட. ஒருவேளை அதனால்தான் என் அம்மா உண்மையிலேயே பயந்தாள். சில நொடிகளிலேயே அவள் தன் குரலை அவ்வளவு விரைவாக மாற்றிக்கொண்டாள். கண்ணால் பார்க்காதவருக்கு நம்ப முடியாது. அந்த குளிர்ந்த கசப்பான உணர்விலிருந்து அவள் கெஞ்சத் தொடங்கினாள். அவளுடைய குரல் நடுங்கி அவசரமாக இருந்தது. சரி சரி, என் தவறு. நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் குழந்தையை அழைத்து கொண்டு போகாதீர்கள். அண்டை வீட்டார் எங்களை பார்த்துச் சிரிப்பார்கள். இதை கேட்டதும் என் இதயம் முழுவதுமாக குளிர்ந்தது. அப்படியென்றால் கடைசி நிமிடத்திலும் அம்மா மிகவும் பயந்தது வெளி நபர்கள்தான். தன் மருமகளின் முகத்தில் அடி அல்ல, தன் பேரனின் அழுகை அல்ல. நாங்கள் கணவன் மனைவி கத்தியின் முனையில் நடந்தபோது அவர்கள் வரவில்லை. மாறாக அண்டை வீட்டார் எங்களை பார்த்து சிரிப்பார்கள். மரியாதை, எப்போதும் மரியாதை. இத்தனை பயங்கரமான விஷயங்கள் நடந்த பிறகும் அவள் காப்பாற்ற முயன்றது வெறும் வெளி நபர்களின் பார்வையில் தன் உருவம். நான் சூட்கேஸை சிறிது நேரம் கீழே வைத்தேன்.
நேரடியாக அம்மாவை பார்த்து மிக மெதுவாக சொன்னேன். ஒவ்வொரு வார்த்தையும் என் மார்பின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டது போல. நான் நினைத்தேன், நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள், அதனால்தான் கண்டிப்பாக இருந்தீர்கள். நான் எல்லா வகையிலும் என்னை நியாயப்படுத்திக் கொண்டேன், உங்கள் பக்கம் நிற்க, சகிக்க, வீட்டை அமைதியாக வைத்திருக்க. ஆனால் இப்போது நான் புரிந்து கொண்டேன். உங்களுக்கு உறவினர்கள் தேவையில்லை. உங்களுக்கு வெறும் உங்கள் விருப்பப்படி வாழும் மக்கள் மட்டுமே தேவை. இதைக் கேட்டதும் என் அம்மா உரக்க அழத் தொடங்கினாள். இப்போது எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த அழுத்தமும் இல்லை. அவள் உரக்க அழுதாள். பிறகு திடீரென தரையில் விழுந்தாள். அவளுடைய முழங்கால்கள் ஓடுகளுடன் உரக்க மோதின. ஒரு உலர்ந்த ஓசை கேட்டது. இது சில மாதங்களுக்கு முன் நடந்திருந்தால் அம்மாவை இந்த நிலையில் பார்த்து நான் பயந்து அவளை தூக்கியிருப்பேன். மென்மையாகி தன்னை ஒரு தகுதியற்ற மகன் என்று நிந்தித்திருப்பேன். ஆனால் அப்போது அவளை வீட்டின் நடுவில் முழங்காலில் அமர்ந்திருக்க பார்த்தபோது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. அவள் கட்டுப்பாட்டை தக்கவைக்க முழங்காலில் இருந்தாள். அவளுடைய கையிலிருந்து நழுவிக் கொண்டிருந்ததை. உண்மையில் தவறை உணர்ந்ததால் அல்ல. உஷா மாமி பயந்து என்னை தூக்க சொல்லி எழுந்தாள். அவளை தூக்கியபடி என்னை நோக்கி திரும்பி திட்டத் தொடங்கினாள். அவளுடைய குரல் வினிகர் போல காரமாக இருந்தது. நீங்கள் உங்கள் அம்மாவை வெட்கத்தால் கொல்ல விரும்புகிறீர்களா? அவள் இதை சொன்னதும் நான் உடனே பதிலளித்தேன், சிந்திக்காமல். என் அம்மாவை வெட்கப்படுத்தியது நான் அல்ல. மாறாக என் அம்மா செய்த செயல்கள்தான். முழு வீடும் அமைதியாகிவிட்டது. யாரும் இடையில் பேசவில்லை. ரேகா அத்தை வெறும் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் சோகமாக இருந்தன. ஆனால் அவள் தடுக்கவில்லை. ஒருவேளை அத்தையும் புரிந்து கொண்டாள். சில பாதைகள் மனிதன் தனியாகவே நடக்க வேண்டியவை. எவ்வளவு வலித்தாலும் வேறொருவர் உங்களுக்காக நடக்க முடியாது. நான் முன் சென்று பிரியாவின் கையிலிருந்து குழந்தையை வாங்கினேன். அவள் சூட்கேஸை எளிதாக இழுக்க கதவுக்கு வருவதற்கு முன் நான் நின்றேன். கடைசி முறையாக அம்மாவை நோக்கி திரும்பினேன். அவள் இன்னும் சினுங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு கை உஷா மாமியின் ஆதரவுடன் மற்றொரு கையால் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகம் கோபம் மற்றும் உதவியின்மையால் நிறைந்திருந்தது. நான் கடைசி வாக்கியத்தை சொன்னேன். என் குரல் விசித்திரமாக அமைதியாக இருந்தது. இப்போது நீங்கள் சரியான நபரிடம் சரியான விஷயத்திற்கு மன்னிப்பு கேட்க கற்றுக்கொள்வீர்கள். நான் பேரனை உங்களை சந்திக்க அழைத்து வருவேன். ஆனால் இப்போதைக்கு என் மனைவி மற்றும் குழந்தையை தொடும் உரிமை உங்களுக்கு இல்லை. பிறகு நான் கதவை திறந்தேன். அந்த கதவு உள்ளே இருந்து வெளியே வெறும் சில அடிகள் மட்டுமே. ஆனால் எனக்கு அது ஒரு முழு பழைய வாழ்க்கையின் வாசல் போல இருந்தது. நான் வெளியே வந்ததும் என் பின்னால் அம்மாவின் குரல், உஷா மாமியின் முணுமுணுப்பு மற்றும் வெளியே தாழ்வாரத்தில் அண்டை வீட்டாரின் மெல்லிய விவாதத்தை கேட்டேன். கதவு என் பின்னால் மிக லேசான கிளிக் ஓசையுடன் மூடியது. ஆனால் ஏதோ காரணத்தால் அப்போது என் மார்பிலிருந்து ஒரு பெரிய கல் அகன்றது போலிருந்தது. நாங்கள் கணவன் மனைவி குழந்தையை அழைத்து கொண்டு நிறுவனத்திற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய வாடகை அபார்ட்மெண்ட்டிற்கு சென்றோம். அபார்ட்மெண்ட் வெறும் 30 சதுர மீட்டருக்கு சற்று அதிகம். கீழ்த்தளம். பழைய மரச்சாமான்கள். பழைய வீட்டைப் போல சுத்தமாகவும் இல்லை. ஆனால் நான் உள்ளே அடி எடுத்ததும் அந்த பெரிய வீட்டில் இப்போது இல்லாத ஒன்றை உணர்ந்தேன். வசைமொழி இல்லை. உற்று பார்க்கும் கண்கள் இல்லை. வெறும் ஒரு இரவு உறக்கம் கெட்டதால் என் மனைவியின் முகத்தில் கை உயர்த்த தயாராக இருக்கும் நபர் இல்லை. அந்த இரவு நாங்கள் தரையில் ஒரு மெத்தை விரித்தோம். விசிறி தலைக்கு மேல் கரகரவென்று ஓடியது. அறையின் ஒரு மூலையில் சில பைகள் நின்றன. இன்னும் ஒழுங்குபடுத்தப்படாதவை. பிரியா குழந்தைக்கு மருந்து ஊட்டிய பிறகு அவன் அருகில் படுத்தாள். அவளுடைய முகம் இன்னும் சோர்வாக இருந்தது. ஆனால் விசித்திரமாக இப்போது முன்பு போல அச்சமுற்றதாக இல்லை. நான் சுவரில் சாய்ந்து அமர்ந்தேன். அந்த பலவீனமான மஞ்சள் ஒளியில் அந்த இருவர், தாய் மற்றும் மகன் ஐ பார்த்து கொண்டிருந்தேன். ஆரவ் அந்த இரவு காலை வரை ஒரே தூக்கத்தில் தூங்கினான். திடுக்கிட்டு அழவில்லை. பயந்து கை கால் அசையவில்லை. வெறும் இந்த சிறிய விஷயம் நான் அங்கிருந்து வெளியேறுவது சரியானது என்பதை புரிய போதுமானது. அமைதி பெரிய அல்லது சிறிய வீட்டில் இல்லை. அமைதி அங்கே இருக்கிறது. என் மனைவி மற்றும் குழந்தை பயத்தில் வாழ தேவையில்லாத இடத்தில். வெளியே வந்த பிறகு நான் நினைத்திருந்தேன், குறைந்தபட்சம் சில காலத்திற்கு எல்லாம் அமைதியாக இருக்கும். ஆனால் இல்லை. என் அம்மா தொடர்ந்து அழைத்தாள். சில சமயம் அழுதாள். சில சமயம் குரல் தொலைபேசியில் உடைந்தது. நான் இரக்கமற்றவன்.
அவர்கள் என்னை பெற்றார்கள், இப்போது அவர்களுடைய மகன் அவர்களை தனியாக விட்டுவிட்டான் என்றாள். சில சமயம் தொனியை மாற்றி வசைமொழி சொன்னாள். பிரியா ஒரு பெண் கணவனை அம்மாவுக்கு எதிராக தூண்டுகிறாள். நான் அவளை திருமணம் செய்ததிலிருந்து வீட்டில் அமைதி இல்லை என்றாள். ஒருமுறை நள்ளிரவில் அவள் மிகச் சிறிய செய்தியும் அனுப்பினாள். ஒரு நாள் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இதை படித்து மொபைலை இறுக்கமாக பிடித்தேன். ஆனால் ஒருமுறை கூட மென்மையாகவில்லை. நான் வெறும் ஒரே வாக்கியம் பதிலளித்தேன். நீங்கள் பேரனை சந்திக்க விரும்பினால் முதலில் நீங்கள் என் மனைவியுடன் தவறு செய்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த செய்திக்கு பிறகு அமைதியாகிவிட்டாள். நான் அறிந்தேன் ஏன் அமைதியாக இருந்தாள். என் அம்மாவுக்கு அழுவது அல்லது புகார் செய்வது எளிது. ஆனால் உண்மையான மன்னிப்பு கேட்பது அவள் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாத ஒன்று. சிலர் முழு வாழ்க்கையும் பெரியவர்களாக இருக்கும் நிலையில் வாழ்கிறார்கள். பிறரை தங்களுக்கு சகிக்க நிர்பந்திக்க பழகியவர்கள். தலையை தாழ்த்த வேண்டியிருக்கும்போது அது எல்லாவற்றையும் விட கடினமாக தோன்றும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்குப் பிறகு ரேகா அத்தை என்னை அழைத்தாள். நான் போனதிலிருந்து உஷா மாமி, ராகேஷ் மாமாவும் வருடை குறைத்து விட்டார்கள் என்று சொன்னாள். வீட்டு விவகாரங்களில் மிளகு மசாலா சேர்ப்பவர் யாரும் இல்லை. என் அம்மா இப்போது அந்த உணர்வை அனுபவிக்கத் தொடங்கியிருந்தாள். வீடு இன்னும் பெரியது. மரச்சாமான்கள், அலமாரி, படுக்கை எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவ்வளவு வெறுமையாக இருக்கிறது. குளிர்ச்சியாக இருக்கிறது. அத்தை அதிகம் எதுவும் சொல்லவில்லை. வெறும் ஒரு நீண்ட மூச்சை விட்டுச் சொன்னாள். வீட்டில் மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் சிரிப்பு இல்லை என்றால் அது ஒரு வெற்று ஓட்டை போல தெரியும். மகனே, கேமரா, ஆவணங்கள் மற்றும் பதிவு பற்றிய விஷயம் தெருவிலும் பரவியிருந்தது. உண்மையில் யார் எல்லையை தாண்டினார்கள் என்று மக்கள் புரிந்து கொண்டனர். யாரும் என் அம்மாவின் முகத்தில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் மக்கள் இப்போது அவளை முன்பு போல அனுதாப பார்வையில் பார்க்கவில்லை. சிலர் என்னை தவறுதலாக சந்தித்தால் வெறும் சில முறையான பேச்சுகள் பேசி அமைதியாகிவிடுவார்கள். ஆனால் நான் புரிந்து கொண்டேன். உண்மையின் ஒரு பகுதி அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. பலமுறை மிகப்பெரிய தண்டனை மக்கள் உங்களை திட்டுவதல்ல. மக்கள் உங்கள் கதைகளை நம்ப நிறுத்துவது. புதிய வாடகை சிறிய அபார்ட்மெண்டில் எங்கள் கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பாக இல்லை. மாறாக முன்பை விட மிகவும் கடினமாக இருந்தது. வீட்டு வாடகை, குழந்தையின் மருந்து செலவு, வாழ்க்கை செலவு எல்லாவற்றின் கணக்கையும் மிக கவனமாக செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு இறுக்கமான இடத்தில் அசாதாரண மக்களைப் போல மூச்சுவிடத் தொடங்கியிருந்தோம். பிரியா சிறப்பாக தூங்க முடிந்தது. உணவும் சிறப்பாக சாப்பிட முடிந்தது. தாழ்வாரத்தில் யாரோ உரக்க நடக்கும் ஓசை கேட்டால் அவள் இன்னும் திடுக்கிடுவாள். ஆனால் முன்பு போல அச்சமுற்று இருக்க மாட்டாள். அவளுடைய மெல்லிய முகம், சோர்ந்த முகம் மெல்ல மெல்ல அந்த சோகத்திலிருந்து வெளிவரத் தொடங்கியது. என்னை இத்தனை நீண்ட காலம் துன்புறுத்தியது. ஒரு இரவு நள்ளிரவில் விழித்தேன். பிரியா படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் குழந்தையை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தேன். மஞ்சள் ஒளி அவளுடைய முகத்தில் விழுந்தது. மிக பலவீனமாகவும் மிகச் சோகமாகவும் நான் நினைத்தேன். அவள் மீண்டும் பணக்கவலை அல்லது என் அம்மாவை பற்றி யோசிக்கிறாள் என்று. ஆனால் நான் எழுந்து கேட்டபோது பிரியா வெறும் தலையை ஆட்டி அழுதாள். இது துக்கத்தின் அழுகை அல்ல, புகாரின் அழுகை அல்ல. இது ஒரு மோசமான கனவிலிருந்து கடந்து வந்த ஒரு மனிதனின் கண்ணீர். அவளுக்குத்தான் விழித்திருக்கிறாள் என்று நம்ப முடியவில்லை. அவள் மெதுவாக என்னிடம் சொன்னாள். முதல் முறையாக எனக்கு தோன்றுகிறது, நான் என் வீட்டில் இருக்கிறேன், வேறொருவர் வீட்டில் விருந்தாளியாக அல்ல. இதை கேட்டதும் என் தொண்டை நிறைந்தது. நான் எதுவும் சொல்ல முடியவில்லை. இத்தனை காலம் நான் நினைத்தேன், பிரியாவை வலிக்கச் செய்வது சில கேலிகள், சில பொய்யான குற்றச்சாட்டுகள் அல்லது நள்ளிரவின் அந்த அடி. ஆனால் உண்மையில் மிக ஆழமான வலி. அவளை அவளுடைய சொந்த குடும்பத்தில் மனைவி மற்றும் தாய் என்ற நிலையிலிருந்து பறித்த உணர்வு. ஒரு வீட்டில் வாழ்வது எப்போதும் பிறரின் முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு கணமும் அமைதிக்காக கெஞ்ச வேண்டியிருக்கும். குழந்தை ஒருமுறை அழுவதும் அவமானத்திற்கு காரணமாகலாம் என்ற பயத்தில் வாழ வேண்டியிருக்கும். அப்படியென்றால் சுவர்கள் எவ்வளவு அகலமாக இருந்தாலும் அது வீடல்ல. சில மாதங்களுக்குப் பிறகு விஷயங்கள் சிறிது தீர்ந்தபோது நான் பழைய வீட்டில் சொத்தின் பங்கு தொடர்பான சட்ட நடைமுறையை மீண்டும் தொடங்கினேன். நான் எந்த சச்சரவும் செய்யவில்லை, எதையும் பிடுங்க முயலவில்லை. நான் வெறும் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்த விரும்பினேன். எதிர்காலத்தில் யாரும் உரிமை என்னுடையது அல்லது பணம் என்னுடையது என்ற வார்த்தைகளை என் மனைவி மற்றும் குழந்தையின் தொண்டையில் கயிறாக மாற்ற முடியாது. என் அம்மா தன் நிதி நிலையையும் முழுவதுமாக பிரித்து கொண்டாள். முன்பு இருந்த கூட்டு
கணக்குகளை மூடிவிட்டாள். இவை எல்லாம் செய்யும்போது எனக்கு மிகவும் வருத்தம். நான் முன்பே கொஞ்சம் அதிகம் புத்திசாலியாக இருந்திருந்தால், கொஞ்சம் அதிகம் தெளிவாக இருந்திருந்தால் பிரியா இவ்வளவு சகிக்க வேண்டி இருக்காது. பிறகு ஒரு மாலை நான் வேலையிலிருந்து திரும்பிய போது எங்கள் வாடகை அறையின் கதவில் யாரோ மிக மெதுவாக தட்டினார்கள். நான் கதவை திறந்தேன். நான் திகைத்துப் போனேன். என் அம்மா தாழ்வாரத்தில் நின்றிருந்தாள். அவளுடைய கையில் குழந்தை பொருட்களின் ஒரு பை, சில பிஸ்கட் பாக்கெட்டுகள், சில சிறிய உடைகள் மற்றும் வேறு சில பொருட்கள் தெரிந்தன. அவள் ஒருவேளை நீண்ட நேரம் அங்கே நின்றிருந்தாள். அவளுடைய முதுகு முன்பை விட அதிகம் வளைந்திருந்தது. இப்போது முன்பு போன்ற கோபம் அல்லது அகங்காரம் இல்லை. என் அம்மா என்னை பார்த்ததும் உடனே எதுவும் சொல்லவில்லை. வெறும் உள்ளே பார்க்கத் தொடங்கினாள், யாரையோ தேடுவது போல. பிரியா ஓசை கேட்டு குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு வெளியே வந்தாள். ஆரவ் இப்போது சிறிது வளர்ந்திருந்தான். அந்நியரை பார்த்து தாயின் தோளில் தலையை வைத்தான். ஆனால் அழவில்லை. என் அம்மா பேரனை பார்த்தாள். அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன. மிக நீண்ட காலத்திற்குப் பிறகு அவளுடைய குரலில் அந்த பழக்கமான கசப்பை கேட்கவில்லை. அவள் வெறும் மிக மெதுவாக, மிக மெல்லிய குரலில் சொன்னாள். உரக்க பேசினால் வார்த்தைகள் உடைந்துவிடும் என்ற பயம் போல. அம்மா மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறாள். இது முன்பு நடந்திருந்தால் அந்த 2 வார்த்தைகளை கேட்டு நான் நினைத்திருப்பேன் எல்லாவற்றையும் மறக்கலாம் என்று. ஆனால் அப்போது நான் புரிந்து கொண்டேன், அம்மாவும் எந்த ரப்பரும் அல்ல. அந்த இரவுகளை அழிக்க முடியாது. பிரியா பயத்தால் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு நடுங்கியவை. அந்த சிவப்பு அடிகளை அழிக்க முடியாது. அவளை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றிய உணர்வை அழிக்க முடியாது. அவள் ஒருபோதும் தன் வீடு என்று சொன்ன இடத்திலிருந்து. இந்த அம்மா வெறும் ஒரு தொடக்கம், ஒரு நேரம், ஒரு அம்மா மீண்டும் அம்மாவாக கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். ஒரு பாட்டி மீண்டும் பாட்டியாக கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். ஒரு பெரியவர் பிறரின் மரியாதையை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். பிரியா உடனே மன்னிக்கவில்லை. குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மிக மெதுவாக பதிலளித்தாள். கேட்டால் அழுவதை விட அதிகம் வலிக்கும். எனக்கு உங்கள் அன்பு தேவையில்லை அம்மா. எனக்கு வெறும் இது தேவை. நீங்கள் என்னை மேலும் பயமுறுத்தாதீர்கள். இந்த முறை நான் பார்த்தேன். அவள் உண்மையிலேயே இந்த எல்லா சம்பவங்களுக்கு பிறகு முதுமையாகிவிட்டாள். அண்டை வீட்டாரின் முன் மரியாதை இழந்ததால் முதுமையாகவில்லை. மாறாக இப்போது யாரும் அவளுடைய பக்கம் நிற்கவில்லை. மாறாக இறுதியாகத்தான் செய்தவற்றின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. சிலர் முழு வாழ்க்கையும் உரக்கப் பேசுகிறார்கள். உரக்கப் பேசிக்கொண்டே இருந்தால் தாங்கள் சரியாக ஆகிவிடுவோம் என்று நினைக்கிறார்கள். இப்போது அவர்கள் உண்மையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் போது அந்த வலிமை மிக விரைவாக மறைந்துவிடும். பலர் என்னை தகுதியற்றவன் என்றனர். நான் அம்மாவுக்கு சில ரூபாய் கொடுத்து வெளியே வாழச் சொன்ன நாள் முரட்டுத்தனம், அது கொடுமை. நான் மனைவியின் தூண்டுதலுக்கு உள்ளானேன் என்றனர். நான் அவர்களை குற்றம் சொல்லவில்லை. ஏனென்றால் வெளியிலிருந்து பார்த்தால் யாரும் எளிதாகச் சொல்லலாம். ஆனால் அந்த நாள் நான் வலியை உணராமல் இருந்திருந்தால் நான் தான் மிக மோசமானவனாக இருந்திருப்பேன் என்பதை நான் மட்டுமே அறிவேன். மாறாக நான் என் மனைவி மற்றும் குழந்தையை நரகத்தில் வாழ அனுமதித்தேன். பிறகும் கடமை என்ற சாக்கால் அமைதியாக இருந்தேன். இப்போது நான் திரும்பி பார்க்கும்போது என் குடும்பத்தை காப்பாற்றியது அது வெற்றி அல்லது தோல்வியின் போர் அல்ல. யார் சரி யார் தவறு என்பதும் அல்ல. என் குடும்பத்தை காப்பாற்றியது நான் சரியான நபரை காப்பாற்றும் துணிச்சலை கொண்ட அந்த கணம். அம்மாவை நேசிப்பதென்றால் என் மனைவி மற்றும் குழந்தைக்கு காயம் ஏற்பட அனுமதிப்பது அல்ல என்று நான் புரிந்து கொண்ட அந்த கணம். அவமானத்தை சகிப்பது எப்போதும் ஒழுக்கமானதல்ல. சில சகிப்புத்தன்மை வெறும் அநீதியை அதிகரிக்கிறது. மகனாக இருப்பது ஒரு கடமை. ஆனால் கணவனாகவும் தந்தையாகவும் இருப்பது ஒரு பொறுப்பு. சில சமயம் தன் சிறிய குடும்பத்தை காப்பாற்றி வைத்திருப்பதே ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே பெரியவனாகும் ஒரே வழி. अगर आपको हमारी स्टोरी पसंद आई हो तो लाइक शेयर सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी और कहीं नहीं सुनने को मिलेगी। तो आपको स्टोरियाँ सुनना पसंद है तो चैनल को कर दीजिए सब्सक्राइब। तो ऐसी स्टोरी हम लाते रहेंगे, आप देखते रहेंगे। तो मिलते हैं एक ऐसी स्टोरी में, तब तक के लिए जय हिंद जय भारत।